க்ரௌன் பிரின்ஸ் இருக்கக்கூடிய அந்த கவுன்சில் ஹால் வந்து நெருப்பு பிடிச்சிருச்சு. பார்த்து எல்லாரும் ஷாக்ல இருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கிறத இந்த ஃபைனல் பார்ட்டில் பார்த்துடலாங்க. அதுக்கு முன்னாடி என்னோட வாய்ஸ் ஓவர் நரேஷன் ஸ்டோரியில் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு பாருங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ அவங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு க்ரௌன் பிரின்ஸ் என்ன சொல்லியிருப்பாங்க, டைம் இருக்கா, அதுக்குள்ளே நான் கவுன்சில் ஹால் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த சமயத்தில் வந்து அவங்க செக்ரட்டரியாக சொல்லியிருப்பாங்க, ஓகேன்னு சொல்லியிருப்பாங்க. பட் அரசர் உங்கள் கூடயே வரணும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா அடுத்ததான் வந்து நீங்கள் அரசராக்க போறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அரசரோட கட்டளையை வந்து படிப்பாங்க இல்லையா. அதுக்காக அரசவைக்கு உங்கள் கூடயே அரசரும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஏன்னா குட்டி அரசர் வந்து கொஞ்சம் பதட்டமாக இருக்காங்க. அப்படிங்கிற சமயத்தில் நம்ம க்ரௌன் பிரின்ஸ் சொல்லியிருப்பாங்க, ஓகே எனக்கு ரொம்ப நேரம் ஆகும், அந்த கவுன்சில் ஹாலில் ஒரு 30 நிமிஷம் தான் எனக்கு வேணும், நான் பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிருப்பாங்க. அதுக்கப்புறமாக தான் கவுன்சில் ஹால் வந்து நெருப்பிடிச்சு எரிஞ்சிருக்கும். நம்மளோட ஹீரோயின் கூட வந்திருப்பாங்க. ஹீரோ கவுன்சில் ஹால்குள்ளே தான் இருக்காங்க அப்படிங்கிறது வெளியே செக்ரட்டரி இருக்கிறது மூலியமாக தெரிய வருது. கொஞ்சம் கூட யோசிக்கிறது கிடையாது. ஹீரோவை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக உள்ளே போயிடுவாங்க. பின்னுக்கவே ஹீரோவோட பர்சனல் மேடும் போவாங்க. ஆனால் அதுக்குள்ளே நல்ல ஒரு எரியிற கட்ட குறுக்கால விழுந்துரும். இங்கே ராஜமாதாவை காட்டுறாங்க. என்ன சத்தம் அப்படின்னு தெரியல, போய் பாருங்க அப்படின்னு அவங்க மேடு அனுப்புகிறாங்க. உள்ள வந்த ஹீரோயின் க்ரௌன் பிரின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பேரை சொல்லி கத்திக்கிட்டே இருப்பாங்க. கொஞ்சம் நினைவு இருக்கு நம்ம க்ரௌன் பிரின்ஸுக்கு. ஆனால் ரொம்ப நேரமாக அந்த நெருப்பில் இருந்ததுனால அந்த புகையை சுவாசிச்சதுனால நீ போ போ அப்படின்னு சொல்லிட்டு அப்படி மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க. அவர் இருக்கிற இந்த ரூம் டோரை ஓப்பன் பண்ணலாம் அப்படிங்கிறப்போ நெருப்புல இருந்தது தானே, இரும்பு டோர் வச்சு அப்படியே பயங்கரமாக காந்தது. எப்படியும் ஓப்பன் பண்ணிடுறாங்க. நம்மளோட க்ரௌன் பிரின்ஸ் கிட்டையும் போயிடுறாங்க. ஆனால் தூக்க முடியல. அவர் வேறு நல்லா மயக்கம் போட்டாரு. கொஞ்சம் நினைவு இருந்தாலாவது தோல்லையாவது நம்ம தாங்கி பிடிச்சி கூப்பிட்டு போயிடலான்னு பார்த்தா அதுவும் முடியறதில்ல. கத்துறாங்க, யாராவது இருந்தால் சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வெளியே அவங்களுக்கு சவுண்டு கேட்குது என்னன்னு கூட தெரியல. இந்த பக்கம் ராஜமாதா கிட்ட குட்டியரசர் வருவாங்க. அம்மா கவுன்சில் ஹால் வந்து நெருப்பு பிடிச்சி எரியுதுமா, சித்தப்பா உள்ளே இருக்காங்கம்மா அப்படின்னதும் அவங்க மேடு கிட்ட கேட்குறாங்க. மேடும் ஆமாங்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் கவுன்சில் ஹால் நெருப்பிடிச்சதுக்கு உள்ள க்ரௌன் பிரின்ஸ் மாட்டிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதே இவங்களுக்கு தெரியுது. அப்போ ராஜமாதா கிட்ட நம்ம க்ரௌன் பிரின்ஸ் பேசுறதுக்காக கவுன்சில் ஹால்குள்ளே போகலன்னா அப்போ யார் கூட பேச போயிருப்பாங்க? நம்ம க்ரௌன் பிரின்ஸை எப்படி நெருப்புலேருந்து காப்பாற்றியாச்சு, அவரோட உயிருக்குள்ள எந்த ஒரு ஆபத்தும் கிடையாது. அப்போ கூட ஹெட்மேட் வந்து சொல்லுவாங்க, நீங்கள் பாட்டுக்கு நெருப்புக்குள்ளே யோசிக்காமல் போயிட்டீங்க, நாங்களாம் பதறி போயிட்டோம் தெரியுமா அப்படிங்கிறப்போ அந்த இடத்துக்கு பிரைம் மினிஸ்டர் வருவாங்க. வந்தவர் கையிலெல்லாம் கட்டு போட்டிருப்பாங்க நம்ம ஹீரோயினுக்கு. ஏன்னா அவங்க போய் அந்த இரும்பு டோரை வந்து அந்த ரொம்ப நெருப்பில் இருந்த அந்த டோரெல்லாம் பிடிச்சிருப்பாங்க. அதனால கையிலெல்லாம் கொஞ்சம் அடிபட்டிருக்கும். அதை பார்த்துட்டு நீ என்ன இப்படி பண்ணிட்டு இருக்க, நீ எதுக்கு காப்பாற்ற போகணும் அப்படிங்கிறப்போ தனியாக கூப்பிட்டு தான் பேசுவார். அதுக்கே ஹீரோயின் சொல்லுவாங்க, இப்போ எதுக்கு கத்துறீங்க, சுற்றி இருக்கிறவங்க தப்பா எடுத்துக்க போகிறாங்க, மேடுங்க காதில் விழுந்துட போகுது அப்படிங்கிறப்போ இதே பிரைம் மினிஸ்டருக்கு வந்து பிடிக்கல. இதை பாரு நீ எதுக்கு அவனை காப்பாற்றணும் அப்படிங்கிறாங்க. அப்போ என்ன சொல்ல வரீங்க, அப்படியே விட்டு போக சொல்கிறீங்களா அப்படிங்கிற பிரைம் மினிஸ்டர். ஆமாம் அப்படியே விட்டு போ அப்படிங்கிறப்போ நம்ம ஹீரோயின் ஷாக்கிங்காக பார்க்க எப்படி உள்ளேருந்து ஹீரோ வெளியே கொண்டிருப்பாங்க அப்படின்னா ஹீரோயின் போனதுக்கு அப்புறமாக ஹீரோட பர்சனல் மேட் வந்து போக பார்த்துருப்பாங்க. பட் அதுக்குள்ளே குறுக்கால ஒரு எரிஞ்சிட்டு இருக்க கட்டை விழுந்திருக்கும். ஆனால் அதுக்கப்புறமும் எப்படியாவது போகணும் அப்படிங்கிறதுக்காக தாண்டி போயிருப்பாங்க. அங்கே மயங்கி கிடக்கிற ஹீரோவை பார்த்துருப்பாங்க. இவர் தான் முதுகில் தூக்கிட்டு வந்திருப்பாங்க. ஆக்சுவலாக இப்போது நம்ம ஹீரோயினோட அந்த லேடி செக்ரட்டரியும் இவங்களுக்கும் வந்து கொஞ்சம் ஒரு கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகுது இல்லையா, அதனால இவர் உள்ளே போனப்போ அவங்களுக்கும் பதறி போயிருக்கும். இவருக்கும் கொஞ்சம் அடிபட்டிருக்கும். பட் இவருக்கு எந்த ஒரு ஆபத்தும் இல்லை அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் இவங்களுக்கே கொஞ்சம் நிம்மதியாக இருக்கு. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் பொறுத்ததுக்கு அப்புறமாக தன்னோட லேடி செக்ரட்டரியை கூப்பிட்டு ஹீரோயின் கேட்பாங்க, எதுக்காக கவுன்சில் ஹால்குள்ளே வந்துட்டு க்ரௌன் பிரின்ஸ் போனாங்க, ஒரு அரசவைக்குள்ளே தானே போயிருக்கணும் அப்படிங்கிறப்போ இல்லை ஆக்சுவலாக அரசவைக்கு தான் நாங்கள் போயிட்டு இருந்தோம். அந்த சமயத்தில் பிரைம் மினிஸ்டர் கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் வந்தது, ஒரு 30 நிமிஷம் டைம் இருக்குமா, குயிக்காக அவங்ககிட்ட சில விஷயங்கள் பேசணும், கவுன்சில் ஹால்க்கான ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் வந்திருந்தது, அதை பார்த்துட்டு தான் அங்கே போகணும் அப்படிங்கிறாங்க. அப்போ டெக்ஸ்ட் மெசேஜ் வந்தது பிரைம் மினிஸ்டர் கிட்ட இருந்துங்க, ராஜமாதா கிட்ட இருந்து இல்லை. நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக அந்த சீனை வச்சிருந்திருக்காங்க. ஆனால் இதை கேட்டதுக்கு அப்புறமாக பிரைம் மினிஸ்டர் மேலே நம்ம ஹீரோயினுக்கு சந்தேகம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஹீரோ நல்லா தான் இருக்காரு, உயிருக்கு எந்த ஒரு ஆபத்தும் கிடையாது, மருத்துவரெல்லாம் பார்த்துட்டாங்க. பட் இன்னும் அவர் வந்து அந்த மயக்கத்திலே இருக்காரு. ஹீரோட நெஞ்சு மேலே படுத்துக்கிட்டு ஹார்ட் பீட்டை கேட்குறாங்க. ஹீரோயினுக்கு என்ன தோணுது அப்படின்னா, பேலஸ் தான் எனக்கு எல்லாருக்கும் சேஃபான இடம் நீங்கள் சொல்கிறீங்க, ஆனால் உங்களுக்கு சேஃபான இடங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மயக்கத்தில் இருக்கிற க்ரௌன் பிரின்ஸ் கிட்ட கேட்பாங்க. அதுக்கப்புறம் இங்கே பிரைம் மினிஸ்டர் தான் காட்டுறாங்க. இப்போ அந்த கவுன்சில் ஹால் மொத்தமாக இறஞ்சி போச்சு. அவரோட செக்ரட்டரி பக்கத்தில் இருக்கிறாங்க. சார் என்ன பண்ணலாம், அடுத்து விசாரிக்கலாமா, யாரெல்லாம் விசாரிக்கலாம் அப்படிங்கிறப்போ பொறுமையாக விசாரிங்க அப்படிங்கிற பிரைம் மினிஸ்டர். ஆனால் இந்த மாதிரி கவுன்சில் சேம்பர் நெருப்பு பிடிச்சிருச்சு, உள்ள க்ரௌன் பிரின்ஸ் மாட்டியிருந்தாரு, அவரை காப்பாற்றியாச்சு, பட் ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்து வெளி உலகத்துக்கு மக்களுக்கெல்லாம் பரவுது. இந்த பக்கமாக பிரைம் மினிஸ்டர் இந்த கேஸை அதிகமாக வந்து இன்ட்ரெஸ்ட் எடுத்து விசாரிக்க சொல்லலை அப்படின்னு உங்களுக்கு தெரிய வரப்போ நம்ம ஹீரோயின் என்ன பண்ணலான்னு கேட்குறாங்க. அப்போது ஹீரோவோட பர்சனல் மேட் இருந்துட்டு, நீங்கள் நேராக ராஜமாதாட்ட போய் பார்த்து பேசுங்க, அவங்க மனசை வச்சாங்கன்னா இன்வெஸ்டிகேஷன் நம்ம குயிக்காக பண்ண முடியும் அப்படிங்கிறப்ப ராஜமாதா போய் பார்த்து பேசுறதுக்காக ஹீரோயின் வராங்க. நம்ம ஹீரோயினை பார்த்ததும் ராஜமாதா கேட்பாங்க, நல்லா இருக்கானா க்ரௌன் பிரின்ஸ், நான் உடனே உன்னை பார்க்கணுமே அப்படிங்கிறப்போ உங்கள் கருணைக்கும் உங்கள் அன்புக்கும் ரொம்ப நன்றி ராஜமாதா, க்ரௌன் பிரின்ஸ் கண்ணு முழிச்சு எழுந்தது நானே சொல்லிவிடுறேன், அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இன்வெஸ்டிகேஷன்லாம் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. ராஜமாதா எல்லாத்துக்கும் ஓகேன்னு தான் சொல்கிறாங்க, அமைதியாக இருக்காங்க, ஓகேங்கிற அப்படிங்கிறது தான் அர்த்தம்.
ஆனால் டீ கொடுத்துருப்பாங்க ராஜமாதாவை பார்க்க வந்தப்போ நம்ம ஹீரோயினுக்கு. அந்த டீயை குடிக்காமல் கொட்டிடுவாங்க. மன்னிச்சிருங்க, இங்கே என்னால் ரொம்ப ஃப்ரீயாக உட்காந்து டீ குடிக்க முடியல, அது நீங்கள் ஆஃபர் பண்ணுற டீ மேலே எனக்கு ஒரு சந்தேகமே இருக்குன்றுவாங்க. இன்னும் நம்ம ஹீரோவுக்கு நினைவு திரும்பலைங்க. நம்ம ஹீரோ கிரவுன் பிரின்ஸை பார்க்கறதுக்காக பிரைம் மினிஸ்டர் வந்திருப்பாங்க. அது தெரிய வர்றப்போ நம்ம ஹீரோயினுக்கு பயமாக வருது. இந்த பிரைம் மினிஸ்டரால ஹீரோக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் இந்த வெளி உலகத்துக்கு ஹீரோயினும் வந்து முழிப்பை தட்டி எந்திரிக்கல இல்லைங்களா, அதனால அவரோட கண்டிஷனை பற்றி எதுவும் சொல்லாம வச்சிருக்காங்க. இன்னும் கிரவுன் பிரின்ஸ் வந்து ஒரு சீரியஸான ஸ்டேஜில் தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லி வச்சிருக்காங்க. ஏன்னா கிராண்ட் பிரின்ஸோட உயிருக்கு ஆபத்தே கிடையாது, மருத்துவர் சொல்லிட்டாங்க. அவர் அந்த அதிர்ச்சி மயக்கத்தில் தான் இருக்காங்க. அப்படி சொல்லாமல் ட்ரீட்மெண்ட் இருக்காரு, சீரியஸாக இருக்காருன்னு சொன்னதுனால கிராண்ட் பிரின்ஸ் இறந்து போயிட்டாரோ, இது எல்லாத்தையும் இவங்க மறைக்கிறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்கடியில் ரூமர் பரவிட்டு இருக்கு. இதை பிரைம் மினிஸ்டரோட செக்ரட்டரி சொல்றாங்க, சார் நம்ம தெளிவாக எதுவும் சொல்லாததுனால கிராண்ட் பிரின்ஸ் இறந்து போயிட்டாங்க, அதை நம்ம மறைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி மக்கள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு விட்டுடுங்க, நைட் ஆயிடுச்சு, ஆனால் நாளைக்காவது நம்ம தான் சொல்லி தான் ஆகணும் அப்படிங்கிறப்போ அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன் இந்த பிரைம் மினிஸ்டர். இங்கே ராஜமாதாவை பார்க்கறதுக்காக பிரைம் மினிஸ்டர் வராங்க. வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கிரவுன் பிரின்ஸ் இன்னும் கண்ணு முழிச்சு எழுந்திருக்கல. குட்டி அரசர் ஏற்கனவே நான் அரசனாக வந்து இதுக்கப்புறம் இருக்க மாட்டேன், என் சித்தப்பா தான் அரசனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எழுதி கொடுத்துட்டாரு. உங்களோட ஹஸ்பண்டும் இறக்குறதுக்கு முன்னாடி அவரோட விருப்பமும் அதுதான் அப்படிங்கிறது உயில் பிரகாரம் தெரிஞ்சு போச்சு. இப்போ கிரவுன் பிரின்ஸ் கண்ணு முழிக்காம இருக்கிறதுனால இதுக்கப்புறமாக நீங்கள் தான் வந்து அரியணை ஏறணும். ஏன்னா இப்போ நாட்டில் ப்ராப்பரான அரசர் இல்லை அப்படிங்கிற சமயத்தில் வேற வழியே இல்லை, ராஜமாதாவோ ராணியோ தான் அந்த இடத்த நிரப்பணும். ஸோ நீங்கள் தான் வந்து அரியாசனத்தை வந்து நிரப்பணும் அப்படிங்கிறாங்க. இல்லை நீங்கள் பேசுறது எனக்கு புரியல, அப்போ கிரவுன் பிரின்ஸ் எழுந்திருக்கவே மாட்டாங்கிற முடிவுக்கு வந்துட்டீங்களா அப்படின்னு பிரைம் மினிஸ்டர் கிட்ட ராஜமாதா கேட்குறப்போ, எந்திரிப்பானோ எந்திரிக்க மாட்டானோ, அவன் எந்திரிக்கிறதுக்குள்ள எல்லா வேலையும் பண்ணும் அப்படிங்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம கிரவுன் பிரின்ஸ் வந்து நிற்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோயினும் ஹீரோவோட பர்சனல் மெய்டு வந்து செக் பண்ணிட்டு இருப்பாங்க. கவுன்சில் ஹால் இருக்கிற அந்த என்ட்ரன்ஸ் வழியா யாரெல்லாம் வந்தாங்க போனாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறப்போ ஹீரோக்கு முழிப்பு வந்துருச்சு அப்படிங்கிற நியூஸ் கிடைக்குது. உடனே ஹீரோ பார்க்கணுங்கிறதுக்காக ஹீரோயின் ஓடி வருவாங்க. ஆனால் அவர் வழியில தான் நின்றுட்டு இருப்பாரு. ஓடுற ஹீரோயினோட கையை பிடிச்சி நிறுத்தி ஹக் பண்ணிப்பாங்க. ஹீரோயினுக்கு அழுகழுகையாக வரும். அப்போ கூட ஹீரோ கேட்பாங்க, அப்படி நெருப்பிடிச்சு எரிஞ்சிட்டு இருக்கு, உன்னை வெளியே போன்னு தானே சொன்னேங்கிறப்போ, நான் எப்படி போக முடியும், நீ இருக்கிற நிலைமை பார்த்து நான் உனக்காக வராமல் எப்படி போக முடியும் அப்படின்ட்டு அழுவாங்க. இங்கே பிரைம் மினிஸ்டரை காட்டுறாங்க. நம்ம ஹீரோ வந்திருப்பார் இல்லைங்களா, என்ன பேசியிருப்பாங்க அப்படின்னா, எதுக்கு இவ்வளோ அவசரம், ஏன் ராஜமாதாவை உடனே வந்து அரியணை ஏற்றணும்னு நினைக்கிறீங்க, எழுந்திருக்க மாட்டேன் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டீங்களா அப்படிங்கிற. பிரைம் மினிஸ்டர் அவசரம் மாதிரி கிடையாது இல்லை, கிரவுன் பிரின்ஸ் அப்படிலாம் கிடையாது. பட் நீங்கள் எழுந்து வந்துட்டா கூட இன்னும் நீங்கள் ஃபுல்லாக ரெக்கவர் ஆகலை, உங்கள் ஹெல்த் அப்படின்னு ஆரம்பிக்கிறப்போ நான் நல்லா தான் இருக்கேன், என்ன பண்ணுங்கிறத நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிடுறாங்க. இப்போ அதெல்லாத்தையும் யோசிச்சுட்டு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்களா. அந்த சமயத்தில் லார்ட் இப்பங்க்கு கால் பண்ணுறாங்க. எல்லாம் கையை மீறி போயிட்டு இருக்குன்னு சொல்வார். பயங்கர கோவத்தில் அந்த கிளாஸையும் போட்டு உடச்சிருவாரு. ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட கேட்பாங்க, முழிப்பு வந்ததும் எதுக்கு நீங்கள் போயிட்டு ராஜமாதாவை பார்க்க போனீங்க அப்படிங்கிறப்போ, இல்லை பிரைம் மினிஸ்டர் ராஜமாதாவை பார்க்க போயிருக்கா அப்படிங்கிறது தெரிய வந்தது, அதனால பார்க்க போனேங்கிறாங்க. நீங்கள் பிரைம் மினிஸ்டரை கொஞ்சம் நம்புறீங்களா, கொஞ்சம் பார்த்து இருந்துக்கோங்களே அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறப்போ, ஆக்சுவலாக எனக்கு பிரைம் மினிஸ்டர் மேலே கோவம் இருக்குது, ஒரு சில விஷயங்கள்லாம் அவன் மூஞ்சிலேயே பலார்னு எனக்கு கொடுக்கணும் போல தோணி இருக்கு, பட் இருந்தாலும் நான் அவனை நம்புறேங்கிறாங்க. நம்ம ஹீரோயின் பார்த்து இருந்துக்கோங்கன்னு மட்டும் சொல்லுவாங்க. அடுத்த நாள் கவுன்சில் ஹாலுக்கு இந்த செக்யூரிட்டி தான் தீ வச்சா அப்படிங்கிற மாதிரி ஒருத்தனை அரெஸ்ட் பண்ணிட்டு போறாங்க. ஆனால் இதெல்லாம் பிஎம்மோட செட்டப் அப்படிங்கிறது சில பேருக்கு தெரியுது. அதுக்கப்புறமா குட்டியரசரை பார்க்கறதுக்காக நம்ம ஹீரோ வருவாங்க. சித்தப்பான்னு போய் கழுத்தை கட்டி பிடிச்சிட்டு, எனக்கு பயமா இருந்துச்சு சித்தப்பா, அப்பா மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஆயிடுமான்னு பயந்துட்டு அப்படின்னு அழுகிறப்போ, லார்ட் இப்பங்க வந்துட்டு இவங்களை ராஜமாதா பார்க்க வந்திருப்பாங்க. என்னப்பா இதில் ஏதோ ஐவாஷ் மாதிரி இருக்கு, எல்லாரும் சேர்ந்துட்டு ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க, அது எப்படி ஒரு செக்யூரிட்டி கார்டு வந்து கவுன்சில் ஹாலுக்கு நெருப்பு வைப்பானா, இது எல்லாம் புத்தி இல்லாதவங்க கூட நம்ப மாட்டாங்க அப்படிங்கிறப்போ, இதை பாரு அவன் வந்து அவனா நெருப்ப வைக்கல அந்த செக்யூரிட்டி கார்டு, அது எங்கேயோ வந்து இந்த கேஸை வந்து வெடிக்க வச்சுட்டான் அப்படிங்கிறப்போ, இது கேஸை வெடிக்க வச்சுட்டானா, இது எப்படி உங்களுக்கு தெரியும், இந்த அளவுக்கு டீட்டெயிலாக சொல்கிறீங்க, அவனை இப்போ தான் பிடிச்சிக்கிட்டே போயிருக்காங்க, அவனை இன்னும் விசாரிச்சே முடிச்சிருக்க மாட்டாங்க அப்படிங்கிற சமயத்தில், அப்பா இதுக்கு முன்னாடி நீங்கள் இருக்கீங்களா அப்படிங்கிறப்போ அவர் எதுவும் சொல்கிறது இல்லை. ஆனால் ராஜமாதாவுக்கு புரிஞ்சிருது. அதுக்கப்புறம் ராஜமாதா ஒரு முடிவு எடுத்துடுறாங்க. பயங்கர கோவமாக இருக்காங்க. அப்போ ராஜமாதாவோட மெய்டும் அந்த இன்னொரு பொண்ணு வருவாங்க. அதுதான் நம்ம ஹீரோவோட ப்ரைவேட் ஹவுஸில் ஸ்பை வேலை பார்க்குறதுக்காக ஒரு பொண்ணு வச்சுருப்பாங்களே, இந்த பொண்ணை பார்த்துட்டு, இதை பாரு உன் குடும்பத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக நம்ம ஹீரோ பார்க்க போகிறாங்க. பார்க்க போனவங்க மண்டி போட ஹீரோக்கே வந்துட்டு, ராஜமாதா என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்கிறப்போ, கிரவுன் பிரின்ஸ் என்னை மன்னிச்சிருங்க, இந்த கவுன்சில் ஹால் நெருப்பு பிடிச்சது, இதுக்கு முன்னாடி உங்கள் கல்யாணத்தில் உங்களுக்கு வந்து பாய்சன் வச்சது அப்படின்னு சொல்லிட்டு, இது எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்கிறது என் அப்பா தான் அப்படின்னு சொல்லி அதுக்கான ரிப்போர்ட் எல்லாத்தையும் கொடுத்துருவாங்க. இதெல்லாம் இப்போ கொடுக்கறதுக்கான காரணம் என்ன, உங்கள் அப்பாவை இதுக்குள்ளே இழுக்காமல் இருக்கணும், உங்கள் அப்பாவை காப்பாற்றுறதுக்காக அப்படிங்கிறப்போ, அப்படியெல்லாம் கிடையாது கிரவுன் பிரின்ஸ், நான் இந்த நாட்டை காப்பாற்றணும், அரியணையை காப்பாற்றணும், என் பையன் வந்து குட்டி அரசனாக இருக்கான், அவனுக்காக எல்லாத்தையும் பார்த்தேன், இது வேற மாதிரி போயிட்டு இருக்கு, அதனால என் அப்பாவுக்கு வேணுங்கிற பனிஷ்மெண்ட் வந்து கிடைச்சே தான் தீரணும், அதை நீங்கள் தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கொடுப்பாங்க. இந்த பக்கம் ஷூட்டிங் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பாரு பிரைம் மினிஸ்டர். அந்த சமயத்தில் என்ன திடீர்னு இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னு அவரோட செக்ரட்டரி கேட்கறதுக்கு, இப்போது அரசராக யாருமே கிடையாது, கிரவுன் பிரின்ஸ் அரசர் ஆகிறதுக்கு ஹெல்த் வைஸில் ஸ்டேபிளாக இல்லைன்னா அரசரும் ஆக முடியாது, வேட்டைக்கெல்லாம் போகணும்னா நான் தானே போகணும் அப்படிங்கிறப்போ அங்கே நம்ம ஹீரோயின் வருவாங்க. அந்த நான் இருக்கேனே கிரவுன் பிரின்ஸோட மனைவி கிரவுன் பிரின்சஸ்,
அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஷூட் பண்ணுற மாதிரி கன்னை எடுத்து பிரைம் மினிஸ்டர் பாயிண்ட் பண்ணுவாங்க. பிரைம் மினிஸ்டரே கொஞ்சம் ஆடி போன மாதிரி தான் பார்ப்பாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் அதை எடுத்துட்டு வாங்க, அதாவது எனக்கு மேலே சந்தேகம் இருக்கு அப்படிங்கிறது ஹீரோயின் சொல்லாமல் சொல்கிறாங்க. ஹீரோ அவரோட பிரைவேட் ஹவுஸ்ல இருக்காரு, பயங்கரமா குடிச்சிட்டு இருக்காரு அப்படின்னு சொன்னது ஹீரோயின் அங்கே போய் பார்க்குறாங்க. ஹீரோ எல்லாத்தையுமே சொல்றாங்க. ஹீரோயின் கிட்ட எல்லாமே சொல்லுவாங்க. ராஜமாதா சொன்னது, அவங்க அப்பாவுக்கு எதிரான ஆதாரம் எல்லாம் கொடுத்தது அப்படின்னு எல்லாத்தையுமே சொல்லுவாங்க. உனக்கு என்ன தோணுதோ பண்ண நான் கூட இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் இப்போ ராஜமாதாவோட மனசு மாறிடுச்சு இல்லையா. அவரோட பையனான குட்டியரசன் கிட்ட சொல்றாங்க. அவரு வந்து அஃபிஷியலா சீல் வைக்கிறாங்க. இவர் வந்து 33வது அரசர். இப்போ நம்ம ஹீரோ அரசர் ஆனான்னா அவர் வந்து 34வது அரசர். இந்த வாட்டி கண்டிப்பா சித்தப்பா என்னோட ஆர்டர் எடுத்துக்குவாங்கம்மா அப்படின்னு சொல்றாங்க. இந்த பக்கமாக நம்ம ஹீரோ வந்து பிரைம் மினிஸ்டர் கூப்பிட்டு பேசுவாங்க. இந்த மாதிரி யார் நெருப்பை வச்சது கவுன்சில் ஹாலுக்குன்னு விசாரிச்சுட்டு இருக்கோம். அது இல்லாமல் ஒரு செக்யூரிட்டி கார்டு அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க இல்லையா, அதெல்லாம் நல்லபடியாக போயிட்டு இருக்கு. ஓகே, ஆனால் இதுக்கு முன்னாடி எனக்கு தான் பாய்சன் வைக்க ட்ரை பண்ணியிருக்காங்க, என் கல்யாணம் தப்போ, அது யாருங்கிறத கண்டுபிடிச்சிங்களா அப்படிங்கிறப்போ இவன் யோசிக்கிறான். இப்போ யார் பிரைம் மினிஸ்டர் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு புரிஞ்சிருச்சு, ஏன்னா இது ரொம்ப கைமீறி போகுது, இப்போ ராஜமாதாவும் நம்ம பக்கம் சாதகமாக இல்லை, ஓகே நம்ம வண்டியை திருப்பி விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு லார்ட் இப்போ தான் பாய்சன் வச்சது நான் விசாரணையில் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படிங்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோக்கு பயங்கர ஷாக்கிங்காக இருக்குது. ஏன்னா ராஜமாதா கொடுத்த ஆதாரங்கள் எல்லாம் வந்து பார்த்துருப்பார் இல்லையா ஹீரோ. அப்போ கூட பிரைம் மினிஸ்டரை பற்றி வந்துட்டு எதுவும் தப்பாலாம் நினைக்க மாட்டாங்க. சரி நான் பார்த்துக்கிறேன் அப்படி தான் போக பார்த்துருப்பாங்க. ராஜமாதா சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் பிரைம் மினிஸ்டருக்கும் தெரியும், என் அப்பா தான் வந்துட்டு உனக்கு பாய்சன் வச்சாருன்னு சொல்லிட்டு, பட் எங்கள் கூட சேர்ந்து டீலிங் போட்டதும் பிரைம் மினிஸ்டர் தான், நீ அவங்ககிட்ட கொஞ்சம் பார்த்துருந்துக்கோன்னு சொல்லி இப்போ அதெல்லாம் ஹீரோக்கு ஞாபகம் வருது. அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த கவுன்சில் ஹால் நெருப்பு பிடிச்ச விவகாரத்துலையும் என் அப்பாவும் இருக்காரு, என் அப்பா கூட சேர்ந்து பிரைம் மினிஸ்டரும் இருக்காங்க அப்படிங்கிறதையும் ராஜமாதா சொல்லியிருப்பாங்க. பாய்சன் விஷயத்தில் வேணா பிரைம் மினிஸ்டருக்கு சம்மந்தம் இல்லாமல் இருக்கலாம், தெரிஞ்சதுக்கப்புறம் மறைச்சிருக்கலாம். ஆனால் கவுன்சில் ஹால் வந்து நெருப்பு பிடிச்சதில் அங்கே க்ரௌன் பிரின்ஸ் இருக்காங்க தெரிஞ்சு நெருப்பு பிடிக்க வச்சதில் அந்த லார்ட் இப்பங்கோட இந்த பிரைம் மினிஸ்டருக்கும் உள்கூத்து இருக்கு இல்லையா, அதெல்லாம் சொன்னதால மனசில் வச்சுட்டு ஓகே அப்போ லார்ட் இப்பங்க அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லிடுவாங்க. என்ன பேசுறீங்க, ராஜமாதாவோட அப்பா எப்படி அரெஸ்ட் பண்ண முடியும், அவர் அரச குடும்பத்தை சேர்ந்தவர், பேசிட்டு இருக்கீங்க, ஏன் குழந்தை மாதிரி பிஹேவ் பண்ணுறீங்க அப்படின்னு பிரைம் மினிஸ்டர் கேட்குற சமயத்தில் என்ன குழந்தை மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு இருக்கேன், நான் இது வரைக்கும் 3 வாட்டி நான் மன்னர் ஆகிறதுக்கான ஆர்டரை வந்து நான் வேண்டான்னு சொல்லிட்டேன், 4வது வாட்டி நான் அதை ஏற்றுக்க தான் போகிறேன். ஒன்ஸ் நான் மன்னர் ஆனதுக்கு அப்புறமாக இந்த மன்னர் ஆட்சியை தான் நான் முடிவுக்கு கொண்டு வர போகிறேன், அதனால லார்ட் இப்பங்க அரெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லிடுவாங்க. பிரைம் மினிஸ்டர் எதுவும் சொல்ல வெளியே வருவாங்க. வெளியே வரப்போ நம்ம ஹீரோயின் எதுக்காக தான் வருவாங்க, ஆனால் ஹீரோயினை பார்க்கறதுக்கு கூட ஒரு அந்த மைண்டில் பிரைம் மினிஸ்டருக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. இப்போ ஹீரோ சொன்னது வந்துருவாங்க, ஏன் இந்த பிரைம் மினிஸ்டர் ஒரு மாதிரி போகிறான் அப்படின்னு ஹீரோ கிட்ட வந்து என்ன எதுன்னு கேட்கறதுக்கு, நான் பிரைம் மினிஸ்டர் கிட்ட லார்ட் இப்பங்க அரெஸ்ட் பண்ண சொல்லியிருக்கேன். சரி அதுக்கு என்ன பிரைம் மினிஸ்டர் சொன்னாங்கன்னு ஹீரோயின் கேட்குறப்போ அவன் வந்து மறுத்துட்டான். ஆனால் பிரைம் மினிஸ்டருக்கு வேறு சாய்ஸ் கிடையாது, அரெஸ்ட் பண்ணி தான் ஆகணுங்கிறாங்க. அதன் வகையில் லார்ட் இப்பங்க அரெஸ்ட் பண்ணவும் செய்கிறாங்க. எல்லாம் கேட்குறப்ப ராஜமாதாக்கு கஷ்டமாக இருந்தாலும் வேற வழி இல்லை, நம்ம அப்பாவை இப்படி அரெஸ்ட் பண்ண வைக்கல அப்படின்னா இவர் பண்ணுற தப்பு இன்னும் வந்து பெருகிட்டே போக சரியாக வராது அப்படிங்கிறதுனால எல்லாத்தையும் ஏற்றுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் தன் பையனோட நலனுக்காக அப்படிங்கிறதுனால இன்னும் முழு மனசோட இதை பண்ணியிருக்காங்க. அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமாக ஜெயிலில் போயிட்டு லார்ட் இப்பங்க வந்துட்டு நம்ம ஹீரோ பார்ப்பாங்க. உங்களை அரெஸ்ட் பண்ணதுக்கு எதிரான எல்லா ஆதாரத்தையும் கொடுத்ததே உங்களோட மகளான ராஜமாதா தான் அப்படிங்கிறப்போ அவருக்கும் ஷாக்கிங்காக இருக்குது. ஆனால் நம்ம ஹீரோ சொல்லுவாங்க, இதெல்லாம் உங்கள் மக பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதுக்கு காரணம் நீங்கள் தான். இப்போ நீங்கள் ஜெயில் இருக்கீங்க, அரசியல் எப்படி காய் நகர்த்தலாம், ஸ்ட்ராட்டஜி என்ன பண்ணலாம் அப்படின்னால யோசிக்க வேண்டியது கிடையாது. அதனால நீங்கள் பண்ண தப்பு எல்லாத்தையும் யோசிச்சு பாருங்க, அப்போ தான் உங்கள் பொண்ணான ராஜமாதா ஏன் இந்த முடிவு எடுத்தாங்கன்னு உங்களுக்கு புரியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருவாங்க. எங்கள் பிரைம் மினிஸ்டர் மற்ற அரசவையில் இருக்கிற மந்திரிகள் எல்லாரையும் கூப்பிட்டு, யாரெல்லாம் முக்கியமான பொறுப்பில் இருக்காங்களோ அவங்க எல்லாரையும் கூப்பிட்டு, இந்த மாதிரி ஒன்ஸ் வந்து இப்போ கிரவுன் பிரின்ஸாக இருக்கிறவர் அரசர் ஆகிட்டார் அப்படின்னா மன்னராட்சியுமே வந்து முடிவுக்கு கொண்டு வர போறாராமா அப்படின்லாம் பேசுகிறாங்க. அது எப்படி கொண்டு வர முடியும், அதெல்லாம் கொண்டு வர விட மாட்டோம் அப்படின்ட்டு எல்லாரும் வந்து இவருக்கு ஏற்ற மாதிரி இவர் பக்கம் வந்து ஆட்களை சேர்த்துட்டு இருக்காங்க. பிஎம் வந்து ஹீரோயினை கூப்பிட்டு சொல்லுவாங்க, இந்த மாதிரி ஹீரோ மன்னராக பதவியேற்றதுக்கு அப்புறமாக மன்னராட்சியை முடிவுக்கு கொண்டு வர்றதை தான் ஃபர்ஸ்ட் அனௌன்ஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறாங்க. அது சரி கிடையாது, அதை பற்றி நீ தான் பேசணும் அப்படிங்கிறப்போ, ஏன் இப்போ நம்ம 21st செஞ்சுரியில் இருந்துகிட்டு இருக்கோம், இப்போ நம்ம எதுக்கு இன்னும் மன்னராட்சியே வச்சுட்டு இருக்கணும் அப்படிங்கிறப்போ, இதை பாருமா மன்னராட்சி வேணுமா வேண்டாமா அப்படிங்கிறத மக்கள் தான் முடிவு பண்ணும் அப்படிங்கிறாங்க. சரி அப்படியே இருக்கட்டும், மக்களே முடிவு பண்ணட்டும், ஆனால் நான் வந்து ஹீரோ கூட தான் இருப்பேன், அப்படி பார்த்தா நம்ம இதுக்கப்புறம் எனிமிஸ் தான் அப்படின்னு சொல்லிடுவாங்க. பிஎம் வந்து அது அப்படியே பார்ப்பாரு, இவங்களுக்கு என்ன தெரியும், ஏன் இப்படியெல்லாம் பேசுகிறா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்தது நம்மளோட ஹீரோ வந்து அரசராக பதவி ஏற்றுக்கிறாரு. பதவி ஏற்றதும் உடனே அரசவையை கூப்பிட்டு ஃபர்ஸ்ட்டு சொல்கிறதே இதுக்கப்புறம் மன்னராட்சி கிடையாது, இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் ஆர்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பற்றியெல்லாம் வந்துட்டு இவங்க ஹீரோயின் கிட்ட வந்துட்டு அவங்க நம்ம ஹீரோவோட பர்சனல் மேட் சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஐயோ இப்போ அரசவை கூடியிருக்கும், ஹீரோ இதை சொல்லியிருப்பாங்க அப்படின்னு எல்லாம் பேசிகிட்டே இருக்காங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி ஹீரோயின் கிட்ட இதை டிஸ்கஸ் பண்ணதான், இதை பாரு இந்த மாதிரி நான் மன்னர் ஆனதுக்கு அப்புறமாக மன்னராட்சி வந்து ஒழிச்சிடுவேன், அதுக்கான ஆர்டர் தான் ஃபர்ஸ்ட் நான் போடுவேன், நான் மன்னர் ஆகிட்டேன் அப்படின்னா நீ வந்து குயின் தான், நீ வந்து ஒரு நாள் குயின் மாதிரி தான் இருப்பேன், உடனே இந்த பவரில் உங்ககிட்ட இருந்து போயிடும் அப்படிங்கிறப்ப எனக்கு அதை பற்றியெல்லாம் எந்த ஒரு கவலையும் கிடையாது, நீங்கள் என்ன முடிவு எடுத்தாலும் நான் உங்கள் கூட இருப்பேன் அப்படின்றவாங்க.
அதுதான் இப்போ நம்ம ஹீரோயின் யோசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் வந்து ஹீரோவோட பர்சனல் மேல் பதட்டமாக இருக்காங்க. ஹீரோயின் வந்துட்டு அமைதியா இரு, ஹீரோக்கு எல்லாம் தெரிய பார்த்துப்பாங்கன்னு சொல்கிறாங்க. இந்த பக்கம் ஹீரோ அதை சொன்னதுமே சும்மா இருப்பானா பிரைம் மினிஸ்டர்? அதெல்லாம் ஒத்துக்கவே முடியாது. இதை பாருங்க, இந்த சிம்மாசனம் கிரீடம் அப்படிங்கிறது எப்பவுமே நிலையாக இருக்கிறது. அரசர்கள் வந்து போவார்களே தவிர்த்து, மாற்றம் இருக்குமே தவிர்த்து, சிம்மாசனம் கிரீடம் அப்படிங்கிறது இருக்கிறது தான் அப்படிங்கிறாங்க. அதுல எல்லாம் வந்து வேண்டான்னு ஒழிக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து அதிகாரம் கிடையாது, அது மக்கள் கையில தான் இருக்கு அப்படின்னதும் இந்த இடத்துல ஹீரோயினோட அப்பாவும் இருப்பாங்க. அவருக்கு ஹீரோ எடுக்கிற முடிவு வந்து ஓகே தான். இதெல்லாம் கேட்டு நம்ம ஹீரோ இருந்துட்டு, சரி நீங்க சொல்ற மாதிரி மக்களோட பொறுப்புலையும் விட்டுடலாம், மக்கள் என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இது வரைக்கும் ஓட்டெடுப்பு அப்படிங்கிறது மன்னருக்கு நடந்ததே கிடையாதுங்க. வம்சாவழியாக தான் வருவாங்க. இப்போ நம்ம ஹீரோவோட அண்ணா அரசராக இருந்து இறந்து போனதுக்கப்புறம் அவரோட பையனான குட்டி அரசர் வந்தாரா. இப்போ அவர் வேண்டான்னு சொல்கிறப்போ நம்ம ஹீரோ கிரவுன் பிரின்ஸாக இருந்தவர் இப்போ வந்துட்டு அரசர் ஆயிட்டார். அடுத்து நம்ம ஹீரோக்கு ஒரு பையன் பிறந்ததுன்னா அவர் தான் அரசர். இப்படி வம்சாவளியாக வர்றது. இவங்க தான் சில முக்கியமான அமைச்சர்களை வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாங்க, யார் அரசராக இருக்கிறவங்க. அதை தவிர்த்து கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸாக சில பேர் இருப்பாங்க இல்லைங்களா, அவங்கள மட்டும்தான் மக்கள் வந்து ஓட் பண்ணி தேர்ந்தெடுப்பாங்க. ஆனால் இப்போ முதல் முறையாக அரசர் வந்துட்டு மன்னராட்சி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இதை பற்றி உங்கள் கருத்து என்னன்னு மக்கள் கிட்ட கேட்குறாங்க. மக்களோட கருத்து என்ன, ஓட்டிங் என்ன அப்படின்னு பார்க்க போகிறாங்க. இந்த நியூஸ் வெளியே வந்ததும் ப்ரெஸ் மீடியாலாம் கேட்குறாங்க. அதுக்கு பிஎம் இருந்துட்டு இப்போதான் மன்னரதை சொல்லியிருக்காரு, மக்கள் முடிவில் தான் இருக்குன்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் ஜெயிலில் இருக்கக்கூடிய அப்பாவை பார்க்கறதுக்காக ராஜமாதா வருவாங்க. ஏன் இப்படி எல்லாம் பண்ண அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு, அப்பா என்னோட எதிர்காலம் அப்படிங்கிறது என் ஆசை என்ன, என் மனசு என்ன, என் கனவு என்னன்னு கேட்காம நீங்கள் அழிச்சிட்டீங்க. என் பையனோட எதிர்காலத்தை என்னால் அப்படி அழிக்க முடியாது. இந்த நாட்டுக்கு அவன் அரசனாக இருக்கிறத விட நல்ல மனுஷனாகவும் அவனுக்கு பிடிச்ச வாழ்க்கை அவன் வாழணும். இப்போ இருந்து நான் அவனுக்கு அந்த பயத்தை கொடுக்க விரும்பலப்பா. ஒரு இடத்துல நான் ஸ்டாப் பண்ணணும்னு நினச்சேன்ப்பா. நீங்கள் எனக்கு பண்ணது நான் என் பையனுக்கு பண்ணிடக்கூடாதுன்னு நினச்சேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வருவாங்க. வர்றப்போ இவன் நிப்பான். யார்? இந்த பிரைம் மினிஸ்டர். ராஜமாதாவுக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்கும். என்னமோ பேசுவாங்க, என்ன பேசுவான்னு தெரியாது. பிரைம் மினிஸ்டருக்கு என்ன தைரியம் அப்படின்னா, அரசர் என்னதான் ஆர்டர் கொடுத்தாலும் சிலது நான் கொடுத்த ஆர்டர் நானே திருப்பி வாங்கிக்கிறேன் அப்படின்னு வாங்கிக்கிறதுக்கும் அரசருக்கும் வந்து உரிமை இருக்குது. இந்த மன்னராட்சி வேண்டாம், நான் கேன்சல் பண்ணுறேன், அதுக்கு மக்களோட ஓட்டெடுப்பு எடுக்கலாங்கிறப்போ அதோட ஃபைனல் ரிசல்ட் வந்துட்டு வர்றதுக்கு முன்னாடியே இல்லை வேண்டாம், மன்னராட்சியை தொடரட்டும் அப்படின்னு முடிவுக்கு நான் வந்துட்டேன் அப்படின்னு தான் கொடுத்த ஆர்டரை திருப்பி வாங்கிக்கிறதுக்கு அரசராக இருக்கிற நம்ம ஹீரோக்கு அதிகாரம் இருக்குது. அதனால தான் இவன் ஏதாவது பண்ணி உருட்டி மிரட்டி எப்படியாவது ஹீரோ மனசை மாற்றிலான்னு பார்க்குறான். ஏன்னா அரச வம்சம் அப்படிங்கிறது அடுத்தடுத்த அரசர் வம்சாவளியாக வருதோ அதே மாதிரி பிரைம் மினிஸ்டர் அப்படிங்கிறது வம்சாவளியாக வர்றதுதான். இவங்க அப்பா பிரைம் மினிஸ்டராக இருந்தார், இப்போ இவர் பிரைம் மினிஸ்டராக இருக்காரு. ஸோ அதை தக்க வச்சுக்கிறதுக்காக கூட அவரோட மைண்டில் வந்து அது இருக்கு. அதுக்கப்புறமாக ஹீரோயினோட அப்பா வீட்டுக்கு வரப்போ அண்ணாவும் அண்ணியும் கேட்பாங்க என்னப்பா ஆச்சு அப்படிங்கிறப்ப, இல்லை இந்த மாதிரி அரசர் அந்த முடிவு எடுத்துட்டாரு. ஏன் இந்த முடிவு எடுத்தாரு? ஐயோ இப்போ என்னோட பிரதர் இல்லை அரசர், என்னோட சிஸ்டர் குயின் அப்படிங்கிற மாதிரி இருந்தனே, எதுக்காக இப்போ வந்து அவர் முடிவு எடுத்தார் அப்படிங்கிறப்ப நீ அமைதியாரு, அரசர் ஏதாவது பண்ணால் அது ஒரு நல்லதுக்கு தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்லிட்டு அங்கிருந்து ஹீரோயினோட அப்பா போயிடுவாங்க. இந்த பக்கம் மக்கள் ஜெயிலில் தப்பாவை பார்க்க வந்த ராஜமாதாவை பார்க்கறதுக்காக இந்த பிரைம் மினிஸ்டர் வந்தா இல்லைங்களா, அவன் காரில் கூப்பிட்டு வரப்போ சில விஷயங்கள் பேசுவான். இனிதான் எப்படியாவது அரசரோட மனசை மாற்றணும், அப்படி இல்லைன்னா நிறைய பிரச்சனைகள் நடக்கும். என்ன நடக்கும்? இந்த மாதிரி உங்க பையனுக்கு தான் அது ஆபத்தா முடியும். அவங்க அப்பனை மாதிரி உங்க பையனும் வந்து ஆயிடுவான். உங்க ஹஸ்பண்ட் தான் அரசராக இருந்தாரு, அவரும் பவரே இல்லாத அரசராக தான் இருந்தாரு. அதே மாதிரி தான் உங்க பையனும் வந்து இருப்பான். அவனுக்கு ஃபியூச்சரே இல்லாம போயிடும். அது மட்டும் இல்லாம ஒரு கிரிமினலோட பையன் அப்படிங்கிற மாதிரி மாறிடுவான். அப்படிங்கிறப்ப ராஜமாதா கூட ஷாக்கிங்கா இருக்கு, என்ன பேசுறான் அப்படிங்கிறதே புரியல. இந்த பக்கம் இப்போ வரைக்கும் நம்ம ஹீரோ தான் அரசர். மன்னராட்சி வேண்டான்னு சொன்னாலும் அதோட ரிசல்ட் வர வரைக்கும் இவர் தான் அரசர். அப்போ நம்ம ஹீரோயின் தான் குயின். அதனால நிறைய ஒர்க் இருக்கு. இப்போ மன்னராட்சி வேண்டாம் நம்ம ஹீரோ சொன்னதுனால அரசவை நடத்துறதுக்கும் சரி, நாடு நடத்துறதுக்கும் சரி, நிறைய ஃபண்டெல்லாம் வந்துட்டு இருந்திருக்கும் இல்லையா, அது எல்லாமே வந்து இப்போ ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அதனால தன்னோட கம்பெனில வந்து இருக்கிற பணத்தை வந்து கொடுக்கலாம் அப்படின்னு ஹீரோயின் முடிவு பண்ணியிருப்பாங்க. ஆனால் அதையும் இந்த பிஎம் என்ன பண்ணியிருப்பான் அப்படின்னா, அதெல்லாம் வந்து மோசடி பணம் அப்படிங்கிற மாதிரி நியூஸை பரப்பி விட்டுட்டான். இது தெரிய வர சமயத்தில் ஹீரோயின் அடிச்சு பிடிச்சி ஓடி வராங்க. என்னப்பா ஏதுங்கிறதுக்கு தெரியல, எல்லாமே தலைகீழா மாறிடுச்சுட்டு அண்ணாலாம் புலம்பிட்டு இருக்காங்க. இந்த ஹீரோயினோட கம்பெனி மட்டும் கிடையாது, இவங்க குடும்ப சொத்துல இருந்து என்னென்னலாம் கம்பெனி வச்சிருக்காங்களோ அதுல இருந்தெல்லாம் வந்து ஃபண்டு வந்து அரசவைக்கு போற மாதிரி செட் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா இப்போ ஹீரோ எடுத்த முடிவால ராஜாங்கத்தை நடத்துறதுக்கு பணம் இல்லாமல் இருக்காரு இல்லையா, ஸோ அதனால அதை செட் பண்ணியிருப்பாங்க. பட் அதை பிஎம் இப்படி பண்ணிட்டான் அப்படிங்கிறதுனால அது தெரியுது நம்ம ஹீரோயினுக்கு. இது லீகலாக நம்ம ஹேண்டில் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாக இருப்பாங்க. சரி எல்லாத்தையும் பேசிட்டு கிளம்புற சமயத்தில் அப்பா சொல்லுவாங்க, தங்கச்சி தனியாக போறா, அவள் தனியாக ட்ரைவ் பண்ணக்கூடாது, நீயே கொண்டு போய் விடு அப்படிங்கிறாங்க. இது வரைக்கும் அண்ணான்னு கூப்பிட்டதே இல்லை நம்ம ஹீரோயின் அவங்க அண்ணாவை. இப்போதான் அண்ணா அப்பாவை பத்திரமா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வர்றப்போ என்ன ஒரு மாற்றம் அப்படிங்கிற மாதிரி தான் அண்ணாக்கு இருக்கும். ஹீரோயின் தனக்கு இருக்கிற கஷ்டத்தை எதை பற்றியும் ஹீரோ கிட்ட சொல்லிக்க மாட்டாங்க. இந்த பக்கம் ராஜமாதாவை தான் காட்டுறாங்க. வீட்டுக்கு வந்துட்டாங்க, பையனை தூங்க வச்சுட்டு இருப்பாங்க. அப்போ பிரைம் மினிஸ்டர் பேசினா ஞாபகத்துக்கு வருது. அவங்க கேட்டிருப்பாங்க, என்னன்னு சொல்ற, என்ன என் பையனுக்கு கிரிமினல்னு சொல்ற அப்படிங்கிறப்ப பாருங்க, உங்க ஹஸ்பண்ட் வந்து அதாவது இறந்து போன அரசர் வந்து நெருப்பு பிடிச்சு தான் இறந்து போனார். அது எப்படி ஏதுங்கிறது தெரியும், அது பெருசாக யாரும் தோண்டி துருவி விசாரிக்கல. உங்க அப்பா லார்ட் இப்பன் கிட்ட பேசின போன விஷயம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ அரசு குடும்பம்னு ஒன்று இருக்கணும், மன்னராட்சின்னு இருந்தால் மட்டும்தான் உங்க பையன் பாதுகாப்பாக இருப்பான்.
இல்லைன்னா ஒரு கிரிமினலோட பையனாக தான் வளருவான். ஏன்னா நீங்கள் வந்து உங்கள் பையன் அரசனாகணும் அப்படிங்கிறதுக்காக தானே அந்த கிங் உங்கள் ஹஸ்பண்டோட அந்த சேம்பரை தீப்பிடிச்சது அப்படிங்கிறப்போ என்ன வளர்ற அப்படிங்கிறாங்க. ஆமாம், நான் அரசராக இருக்க மாட்டேன், என் தம்பியை வந்து அரசராக எடுத்துகிட்டு போயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கடைசி உயில் வந்து எழுதி வச்சுட்டாரு யாரு, உங்களோட ஹஸ்பண்ட் அரசர். அது உங்களுக்கு தெரிய வந்தது தானே பயங்கரமாக கோவப்பட்டீங்க, சண்டை போட்டீங்க, அந்த நெருப்பு பிடிச்சது அப்படிங்கிறப்போ என்ன இப்படிலாம் பேசிட்டு இருக்கேங்கிறாங்க. எனக்கு எல்லாம் தெரியும், உங்கள் பையனோட சேஃப்டிக்கு தான் சொல்கிறேன், பார்த்துக்கோங்க அப்படிங்கிறாங்க. எனக்கு புரியல ஏன் இதெல்லாம் பண்ணுறேன் அப்படின்னு ராஜமாதா பிரைம் மினிஸ்டர் பார்த்து கேட்குறப்போ இதெல்லாம் வந்து அரியணைக்காக தான் பண்ணுறேன், நான் அரியணையின் சேவகன் அப்படிங்கிறாங்க. அப்படி இருக்கிற சமயத்தில் எதுக்காக நீ ஹீரோவை கொல்ல பார்த்த அப்படின்னு இவங்க கேட்டதுக்கு பிரைம் மினிஸ்டர் எனக்கு வேணுங்கிறது எங்கே இருந்தாலும் நான் எடுத்துக்குவேன், அதுக்கு என்ன வேணா பண்ணுவேன் அப்படின்னு பதில் கொடுத்துருப்பான். இந்த பக்கம் ராஜமாதாவை பார்க்கறதுக்காக நம்ம ஹீரோயின் வருவாங்க. ராஜமாதா கேட்பாங்க எதுக்குமே என்ன பார்க்க வந்திருக்கு அப்படிங்கிறப்ப இப்போ கொஞ்சம் பிரச்சனைலாம் போயிட்டு இருக்கு இல்லையா, மன்னராட்சி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லிட்டாரு, அதுக்கான உங்க கருத்தை பத்தி கேட்க வந்திருக்கேன் அப்படிங்கிறப்போ என் கருத்து முக்கியமான ராஜமாதா கேட்கிறப்போ இதை பாருங்க, இப்பவும் அரச குடும்பம் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்க கருத்துக்கு தான் முன்னுரிமை கொடுக்குது, ஏன்னா நீங்க தான் ராஜமாதா அப்படிங்கிற சமயத்துல ராஜமாதா ஏதோ சொல்றாங்க. இங்க சீனை அப்படியே கட் பண்ணா அடுத்த நாள் எங்கேயும் அந்த மினிஸ்டர்ஸ் எல்லாம் கூடுறாங்க. அரசவை கிடையாதுங்க, ஜஸ்ட் ஒரு மீட்டிங் ஹால் தான். அந்த இடத்துல நம்ம ஹீரோ வந்ததுமே மக்கள் வந்து ஒரு சாரார் இப்படி நினைக்கிறாங்க, ஒரு சாரார் அப்படி நினைக்கிறாங்க, மன்னராட்சியை வந்து முடிவுக்கெல்லாம் கொண்டு வரக்கூடாதுன்னு பிரைம் மினிஸ்டர் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா நாட்டோட கலாச்சாரம் கெட்டு போயிடும், ஒரு வழியாக ஒரு கல்ச்சர் வந்துட்டு இருக்கு அது போயிடும், ஒரு நம்பிக்கை போயிடும், அதுன்னு சொல்லிட்டு நிறைய வந்துட்டு சொல்லுவாங்க. அந்த மீட்டிங்கில் வந்துட்டு நம்ம ஹீரோயினோட அப்பாவும் இருப்பாங்க. அந்த சமயத்தில் நம்ம ஹீரோயின் திடுதிபன் வந்து இப்படி இவ்வளோ விஷயத்தில் அக்கறையாக இருக்கிற நீங்கள் தான் ஹீரோவை கொல்ல பார்த்தீங்களா அப்படின்னதும் அப்படி ரொம்ப ஷாக் ஆகிடுவாங்க எல்லாருமே. பிரைம் மினிஸ்டர் என்ன எதுன்னு கேட்கறதுக்கு ஒரு ரெக்கார்டிங் ஆன் பண்ணி வைப்பாங்க. ராஜமாதாவை பார்க்க போய் பேச போயிருந்தாங்க இல்லைங்களா நம்ம ஹீரோயின். அப்போ ராஜமாதா நான் என் பையனை காப்பாற்ற போராடின மாதிரி நீயும் வந்து ஹீரோவை காப்பாற்ற போராடுற, அதனால தான் நான் இது உங்ககிட்ட கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. எப்போ இருந்து ரெக்கார்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அவங்க அப்பாவை பார்க்கறதுக்காக ஜெயிலுக்கு போயிருப்பாங்க இல்லைங்களா, பேசிட்டு வரப்போ ராஜமாதாவை பார்க்கறதுக்கு வெளியே பிரைம் மினிஸ்டர் வெயிட் பண்ணிட்டு இருப்பான் இல்லைங்களா, அப்போ இருந்து ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ என்ன சொல்லியிருப்பான், உங்களோட பையன் குட்டி அரசர் வந்து இதுக்கப்புறம் நான் அரசராக இருக்க மாட்டேன், என் சித்தப்பாவான ஹீரோ தான் வந்து அரசராக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டான். அதனால ஒன்றும் பண்ண முடியாது, நீங்கள் வந்து ராஜமாதாவாக இருக்கிறவங்க நீங்கள் நாட்டை ஆளலாம், அது வந்து ஒன்றும் தப்பு இல்லை. சில சமயங்கள் ஆண் வாரிசு இல்லாதப்போ பெண்களும் நாட்டை ஆண்டிருக்காங்க. ஸோ அந்த வழியாக வர்ற அந்த அரச வம்சத்தை நான் வந்து தடுத்துடக்கூடாது, நீங்கள் அதை பண்ணல அப்படின்னா என்ன நல்லா பிளாக்மெயில் பண்ணா, கார வரப்பு கூட பேசினா இல்லைங்களா, நீங்கள் இதெல்லாம் பண்ணியிருக்கீங்க, அதெல்லாம் வச்சு நான் இது பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொல்லி பிளாக்மெயில் பண்ணது. அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ பேசுறியப்பா, நீ வந்து இவ்வளோ இந்த அரியணை சேவகனாக இருக்கிற, நீ எதுக்கு இப்போ ஹீரோவை கொல்ல பார்த்த அப்படின்னு கேட்டதுக்கு நம்ம ராஜமாதா கேட்டதுக்கு அவன் என்ன சொல்லியிருப்பான், எனக்கு வேணுங்கிறது எங்கே இருந்தாலும் எடுத்துப்பேன்னு சொல்லியிருப்பான் இல்லையா. அது எல்லாமே இந்த ரெக்கார்டுக்குள்ளே இருக்கு, எல்லாத்தையும் கேட்டிருந்துருப்பாங்க. அப்போவே ஹீரோயின் கண்ணெல்லாம் கலங்கியிருக்கும். இதை நான் கொடுக்கறதுக்கு காரணம் நீ இப்போ வந்து என்கிட்ட பேசினதுனாலையோ என்னோட ஹெல்ப் கேட்டதுனாலே கிடையாது, இல்லைனாலும் நான் கொடுத்துருப்பேன், என்ன ஹீரோ கிட்ட கொடுத்துருப்பேன், பட் நீ கொஞ்சம் முன்னே வந்து பேசினா அது உங்ககிட்ட கொடுக்கணும் அப்படின்னு ராஜமாதா சொல்லியிருப்பாங்க. இப்போ எங்கள் பிளே ஆகி முடியுதா, பிரைம் மினிஸ்டருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, என்ன பேசுறது நம்ம தான் அப்படிங்கிறது அவருக்கு தெரியுது. ஆனால் பிரைம் மினிஸ்டருக்கு சப்போர்ட் பண்ணுறவங்களாம் பக்கத்தில் உட்காந்துருப்பாங்க இல்லையா, அவங்கெல்லாம் இல்லை இது வந்து பிரைம் மினிஸ்டருக்கு எதிராக யாரோ பண்ண சதி, இதில் பேசுனது பிரைம் மினிஸ்டர் தான் அப்படிங்கிறதுக்கு என்ன ஆதாரம் இருக்குது அப்படிங்கிறப்போ நம்ம ஹீரோ கோவம் வந்துடும். யாரெல்லாம் பிரைம் மினிஸ்டர் பக்கம் ஸ்டாண்ட் எடுக்கிறீங்களோ அவரு தான் குற்றவாளி நிரூபணம் ஆயிடுச்சுன்னா விசாரணைக்கு அப்புறமாக சப்போர்ட் பண்ண உங்களையும் சேர்த்து தான் அரெஸ்ட் பண்ணுவேன், விசாரணைக்கு உட்படுத்துவோம் அப்படிங்கிறப்ப எல்லாரும் கப்சுப்புன்னு ஆயிடுவாங்க. அப்போதான் ராஜமாதா இன்னொன்று சொல்லியிருப்பாங்க, அது நம்ம ஹீரோயின் இப்போ யோசிக்கிறாங்க, இந்த ஆதாரத்தை வேற யார் கொடுத்தாலும் கண்டிப்பாக பிரைம் மினிஸ்டருக்கு தண்டனை கிடைக்கும், இன்வெஸ்டிகேஷன் போகும், தண்டனை கிடைக்கும். ஆனால் நீ அதை வந்து ரிவீல் பண்ண அப்படின்னு வச்சுக்கோ, காயம் அதிகமாக இருக்கும். ஏன்னா பிரைம் மினிஸ்டர் உனக்காக தான் இத்தனையும் பண்ணியிருக்கான், அப்பேற்பட்ட நீயே அவனை எக்ஸ்போஸ் பண்ணேன்னு வச்சுக்கோ, அந்த காயம் அப்படிங்கிறது அவனோட ரியாலிட்டியை புரிய வைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. அவ்வளோதான், மக்களோட கணக்கெடுப்பெல்லாம் வந்துட்டு மெஜாரிட்டியாக மன்னராட்சி முடியட்டும், இதுக்கப்புறம் மக்களாட்சியும் இருக்கட்டும், எங்களை யார் தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிறத நாங்கள் ஓட்டிங் போட்டே வந்துட்டு தேர்ந்தெடுத்துக்கிறோம் அப்படிங்கிற முடிவுக்கு மக்கள் எல்லாம் வந்துட்டாங்க. இதுக்கப்புறம் மன்னராட்சி கிடையாது, அதை வந்து லீகலாக வந்து பாஸ் பண்ணிடுவார், சீலெல்லாம் வச்சு நம்ம ஹீரோ நான் தான் கடைசி மன்னன், நான் இதோட மன்னராட்சி முடிச்சு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இதை பற்றி அப்படியே ஹீரோயின் கிட்ட பேசிக்கிட்டே வந்துகிட்டே இருக்காங்க. இப்போ ஹீரோ கேட்பாங்க என்னோட உண்மையான பேர் என்னன்னு தெரியுமா, ஏன்னா அயான் அப்படிங்கிறது ஹீரோட பேர் இல்லையா, அது வந்து ஹீரோக்காக கொடுக்கப்பட்ட டைட்டிலோட பேர் தான் ஹயான் அப்படிங்கிறது தான். அதுதான் வந்து ஹீரோ சொல்லிட்டு கேட்குறாங்க என்னோட உண்மையான பேர் தெரியுமா, நம்ம கல்யாணம் பண்ணியிருக்கோம், லவ் பண்ணியிருக்கோம், ஒன்றா வாழ்ந்திருக்கோம், உனக்கு என்னோட பேர் தெரியுமா அப்படிங்கிறப்போ புருஷனோட பேரே தெரியாமல் நான் இருந்திருக்கேன் பாரு அப்படின்னு சிரிச்சுட்டே வருவாங்க. நம்ம ஹீரோவோட உண்மையான பேர் வந்து லீவான். அதுக்கப்புறம் இங்கே நம்ம ஹீரோவோட பர்சனல் மேடும் ஹீரோயினோட அந்த லேடி செக்ரட்டரியும் ஒரு மாதிரி லவ் வர மாதிரி போயிட்டே இருந்தது இல்லைங்களா. கடைசியில் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் கன்ஃபர்ஸ் பண்ணி லவ்வையும் ஓகே பண்ணிட்டாங்க, இவங்களும் ஜோடி சேர்ந்துட்டாங்க. இப்போ எல்லாம் கிளியர் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் மன்னராட்சி கிடையாது அப்படிங்கிற முடிவுக்கு நான் கொண்டு வரேன் அப்படிங்கிற அதை கைப்பட நம்மளோட ஹீரோவே அந்த லெட்டர் எழுதி அதில் சீல் வைக்கிறாரு. அப்போ ஹீரோவோட மைண்ட் வாய்ஸ் ஒரு சின்ன பிள்ளைய அவங்க அண்ணன் கூட விளையாண்டே இருந்தப்போ அண்ணா உன் ட்ரெஸ்ஸை நான் போட்டு பார்க்கட்டுமான்னு கேட்டிருப்பாங்க. ஏன்னா அப்போ அவங்க அண்ணா தான் க்ரௌன் பிரின்ஸாக இருந்திருப்பாரு. போட்டு பார்க்கட்டுமான்னு கேட்குறப்போ அவர் ஆசைப்பட்ட அந்த ட்ரெஸ்ஸை கேட்டார். ஆனால் அவங்க அப்பா அரசரை வந்து அடிச்சிருந்திருப்பாரு.
நீ இதுக்கப்புறமாக கிரவுன் பிரின்ஸோட வழியில் குறுக்க நிற்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் ஆசைப்பட்டு கேட்டப்போ அது எனக்கு மறுக்கப்பட்டுச்சு. எனக்கு வேண்டான்னு நினச்சப்போ அது எனக்கு கிடைச்சிது. எப்போ அப்படின்னா, இதுக்கு மேலே இந்த மன்னராக என்னால் இருக்க முடியாது, என்னோட தம்பியான கிராண்ட் பிரின்ஸே வந்துட்டு அரசராக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணா அரசர் அந்த உயில் எழுதி வைப்பார் இல்லைங்களா, இவருக்கு கூட அரசருக்கான உடையில கொடுத்து விட்டுருப்பாங்களே. ஆனால் அந்த டைமில் அரசனாகணும் அப்படிங்கிற ஆசை நம்ம ஹீரோக்கு கிடையவே கிடையாது. ஆனால் அப்போ அதுவே தேடி வந்தது. ஆனால் அப்போ அதை எடுத்துக்க முடியாத சூழ்நிலை. ஆனால் இப்போ நம்ம ஹீரோ அரசர் ஆயிட்டாரு. ஆனால் அதை தக்க வச்சுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு தோணுது. அதனால் மட்டும்தான் அதை நிறுத்த முடியும்னு தோணுது. இப்படி தான் வந்து வாழ்க்கை இருக்குமோ, நம்ம நினைக்கிறது ஒன்று, நினைக்கிறது நினச்ச சமயத்தில் கிடைக்கிறது இல்லை. நம்மளுக்கு கிடைக்கிறப்போ நம்ம நினச்ச அந்த விஷயம் நம்மளுக்கு அந்த சமயத்தில் தேவைப்படுறது இல்லை அப்படின்னு தோணுது. ஸோ 34வது அரசரான நான் இத்துடன் இந்த மன்னராட்சியை முடித்து வைக்கிறேன் அப்படிங்கிற சீலும் வைக்கிறாங்க. இதுக்கப்புறம் மக்களாட்சி தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. எல்லாரும் வணக்கம் வச்சுட்டு கிளம்பிடுறாங்க. கடைசியாக எம்டியாக இருக்கிற அந்த அரியணைக்கே நம்ம ஹீரோவும் வணக்கம் வச்சுட்டு, இதுக்கப்புறம் இந்த பேலஸ் எல்லாம் யூஸ் பண்ண முடியாது, இது மக்கள் வந்து பார்க்கறதுக்கு, இதுக்கப்புறம் வர சந்ததிகள்லாம் இங்கே தான் அரசர்லாம் இருந்தாங்களா அப்படின்னு பார்க்கறதுக்கான ஒரு டூரிஸ்ட் பிளேஸாக மாறிடும். இதெல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம ஹீரோயினை பார்க்கறதுக்காக வராங்க. ஹீரோக்காக ஹீரோயின் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படி 3 வருஷம் கடந்து போகுதுங்க. ஒரு சின்ன பிரேக் எடுத்துருந்துருப்பாங்க. அதுக்கப்புறமாக எகேன் நம்ம ஹீரோயினோட கம்பெனிக்கு, அவங்க வேலைக்கு, ரொட்டீனுக்கு அப்படின்னு திரும்பிட்டாங்க. ஹீரோவோட பர்சனல் மேடும் ஹீரோயினோட செக்ரட்டரி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க போல இருக்கு. பட் இவங்க 2 பேரும் ரொம்ப பிஸியாக இருக்கிறதுனால இவங்க 2 பேர் பயங்கர வெட்டியாக இருக்காங்க. அதனால ஒய்ஃபுக்காக சமைச்சு வச்சு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இன்னைக்கு ரொம்ப ஒர்க்காக இருக்கிறதுனால வர முடியாதுன்னு ஹீரோயின் சொல்லிடுறாங்களா. அப்போது நம்ம ஹீரோவோட பர்சனல் மேடுக்கு, அப்போ நானும் என் ஒய்ஃபை பார்க்க முடியாதா, உங்கள் ஒய்ஃப் பிஸியாக இருக்கிறதுனால என் ஒய்ஃபையும் என்னால் பார்க்க முடியல அப்படின்னு 2 பேருக்கும் கடுப்பாகுது. ஹீரோ மன்னராக இல்லையே தவிர்த்து அதுக்காக அவரோட ப்ராப்பர்ட்டி எல்லாம் போயிடுச்சு அப்படிங்கிறது கிடையாது. இவருக்குன்னு சில ஷேர்ஸ் இருக்கும், சில கம்பெனிஸ் எல்லாம் இருந்திருக்கும் இல்லைங்களா, அதில் ஒரு பேரில் இருக்க தான் செய்யுது. ஆனால் நான் ரொம்ப பிஸியாக இல்லை, அவ்வளோதான். அப்போ தான் பர்சனல் மேட் சொல்லுவாங்க, இதை பாருங்க, எப்போவுமே பிஸியாக இருக்கணும், ஆம்பளைங்க பிஸியாக இருக்கணும், அப்போ தான் பொம்பளைங்க நம்ம ஒய்ஃபுங்க நம்மளை மதிப்பாங்க. அவங்க பிஸியாக இருந்துட்டு நாம ரொம்ப வெட்டியாக இருந்தோம் அப்படின்னா நம்மளை கண்டுக்க மாட்டாங்க அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயினோட அப்பா கூப்பிட்டு பேசுவாங்க. சின்ன வயசுலேருந்து நான் வந்து எல்லாத்துலேயும் ஃபஸ்ட்டாக வந்திருக்கேன், எனக்கு அதை வாங்கி கொடுங்க, அண்ணா கிட்ட இருக்கிறது எனக்கு இருக்குன்னு எல்லாம் கேட்குறப்போ நான் வந்து பேராசை பிடிச்சோன்னு உன்னை திட்டிருக்கேன். அதுக்கு காரணம் எல்லாத்துலேயும் கரெக்டாக இருக்கணும், நம்பர் 1 இருக்கணும் அப்படிங்கிற உன்னோட வேகம், ஏதாவது ஒரு பிரச்சனை போய் மாட்டிக்குவே அப்படிங்கிற பயத்தில் தான் நான் உன்னை ஸ்டாப் பண்ணி வைப்பேன், ஹோல்ட் பண்ணி வைப்பேன். ஆனால் இப்போ நான் ஸ்டாப் பண்ண போகிறதில்ல. உனக்கு என்ன தோணுதோ அதை பண்ணு. ஏன்னா லைஃப்பில் எது சரி தப்பு, எது உண்மையான வெற்றி அப்படிங்கிறது நீ கண்டுபிடிச்சிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு போகிறப்ப தான் ஹீரோயினுக்கு புரியுது, நம்ம அப்பா மனசில் இப்படி ஒரு எண்ணம் இருந்திருக்கு, நம்மளுக்கு தெரியாமல் போச்சு அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் ஹீரோவோட ப்ரைவேட் ஹவுஸ், இப்போ ஹீரோட ப்ரைவேட் ஹவுஸ் தான். என்ன பாடி கார்ட்ஸ் எல்லாம் இருக்க மாட்டாங்க, ஹீரோக்கு வேணுங்கிற சர்வெண்ட் மட்டும் இருப்பாங்க. இந்த ப்ரைவேட் ஹவுஸ் வந்து ஹீரோட பேரில் இருக்கிறதுனால இவரே தான் வச்சுக்கலாம். இதை வந்து மன்னராட்சியை நான் வந்து முடிவுக்கு கொண்டு வந்துட்டு இதுக்கப்புறம் மன்னராட்சி இல்லை அப்படிங்கிறதுக்காக இந்த ப்ரைவேட் ஹவுஸ் வந்து கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அந்த இடத்துக்கு ஹெட்மெய்ட் வந்திருப்பாங்க. அவங்க ஒரு புதுசாக வந்து ஒரு பெட்டு வாங்கி வந்துட்டு கிஃப்ட் பண்ணுவாங்க. இதெல்லாம் எதுன்னு கேட்கறதுக்கு இல்லை, உங்களுக்கு கல்யாணமாகி 3 வருஷம் ஆச்சு, பட் இன்னும் எந்த ஒரு குட் நியூஸும் இல்லை. நாங்கள் வந்து அடுத்த வாரிசு எதிர்பார்த்துட்டு இருக்கோம். நீங்கள் வந்து மன்னராக இல்லாமல் இருக்கலாம், பட் நாங்கள் இன்னும் வந்து உங்களை அப்படி தான் நினைக்கிறோம். எங்கள் மனசில் நீங்கள் அப்படி தான் இருக்கீங்க. சின்ன பிள்ளையிலேருந்து உங்களை தூக்கி வளர்த்துருக்கேன், உங்கள் வாரிசை பார்க்கணும் எனக்கு ஆசை இருக்காதா அப்படிங்கிறாங்க. இந்த ஹீரோ காமா இல்லை, அப்படி ஒரு விஷயம் இருக்குல்ல அப்படின்னு தோணுது. இதை பற்றி ஹீரோயின் கிட்ட பேசலாம் அப்படின்னா ஹீரோயினுக்கு அந்த மைண்டே இல்லை. ஒர்க்கை முடிச்சுட்டு லேட்டாக வராங்க, ஹீரோ கூட வந்து நல்லா பேசுகிறாங்க. அந்த பேச்சுக்கே ஹீரோயின் வர மாட்டேங்கிறாங்க. ஆனால் தூங்கிட்டே இருக்கிறப்போ ஹீரோக்கு ஒரு ஆசையாக இருக்குது. ஏன்னா மன்னராட்சி இருந்த சமயத்தில் ஹீரோயினுக்கு மட்டும்தான் ரிங்கு போட்டாரே தவிர்த்து இவர் ரிங்கு போட்டுக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஆனால் கல்யாணம் எப்படி நடக்கும், பொண்ணும் அப்படி மோதிரம் மாற்றிப்பாங்க இல்லையா, அப்படி தான் கல்யாணம் நடக்கும். ஹீரோயின் கிட்டே கேட்குறாங்க தூங்கிட்டு இருக்கிறப்போ, நானும் ஒரு ரிங்கு வாங்கிக்கிட்டுமா, எதுக்கு, இல்லை நீ ரிங் போட்டிருக்கேன், நான் வந்து நம்மளோட வெட்டிங்க்கு அடையாளமா, நானும் போட்டுக்கணும்ல அப்படிங்கிறப்போ, அவ்வளோலாம் யோசிக்காதீங்க, தேவையில்லைன்றுவா. ஐயோ என்ன எப்படி சொல்கிறா, தேவையில்லைங்கிறா, உங்களுக்கு என்னை பற்றி நான் நினைப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் ஹீரோக்கு இருக்கும். அதுக்கப்புறமாக ராஜமாதாவும் அவங்களுக்கு அவங்க அப்பாவோட ப்ராப்பர்ட்டி கம்பெனியில் இருக்கு இல்லைங்களா, அவங்களும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, ஒரு கம்பெனி ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க லைஃபும் போயிட்டு தான் இருக்கு. பையனை ஸ்கூலில் படிக்க வச்சுட்டு இருக்காங்களாமா. வயலின் கிளாஸ் போகணும்னு ஆசைப்பட்டேனாமா, அதுக்காக வயலின் வாங்கலான்னு வந்துருப்பாங்க. நான் வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோலாம் வாங்கி கொடுப்பாங்க. அதுக்கப்புறமாக சரி ஹீரோயினுக்கு வந்து இன்னொரு ப்ராப்பரான ப்ரப்போசல் வந்து பண்ணுவோம், அந்த வகையில் எகைன் கல்யாணம் பண்ணி ரிங்கெல்லாம் மாற்றிக்கலான்னு ஹீரோ வந்து பிளான் பண்ணியிருப்பார். ஆனால் ஹீரோயின் வந்து இதை கண்டுபிடிச்சிருவாங்க. 2 பேருக்கு இடையில லவ் இருக்கு, ஆனாலும் என்னமோ தெரியல ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கிற மாதிரியே இருக்கு. அப்பதான் வந்துட்டு ஹீரோயின் கேட்பாங்க, ஃபர்ஸ்ட் வாட்டி இந்த பிரைவேட் ஹவுஸ்க்கு தான் ஹீரோயின் வந்து பேசியிருப்பாங்க, நான் வந்து உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன், உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதன் மூலியமாக எனக்கு வந்து என்னோட ஸ்டேட்டஸ் வந்து மாறும் அப்படின்லாம் சொல்லி அந்த மேரேஜ் ஒரு கான்ட்ராக்ட் மேரேஜ் டீலிங் மாதிரி தானே பேசியிருப்பாங்க. அப்போ ஹீரோ அப்படியே ஒரு விசிறி வச்சு வீசிட்டே ஹீரோயின் எடை போட்டிருப்பாரு இல்லையா. இப்போ அதே மாதிரி ஹீரோயின் விசிறி வச்சு வீசிட்டு ஹீரோவை பார்த்துட்டு, இப்போ சொல்லுங்க நீங்கள் எப்போ என்ன காதலிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னு கேட்குறப்போ, நம்ம கல்யாணத்துக்கு அப்புறமாகவா, இல்லை இந்த வீட்டில் கல்யாணத்தை பற்றி நான் பேச வந்தப்பவா, எப்போன்னு சொல்லி கேட்குறப்போ, இப்போல்லாம் இல்லை, ஸ்கூலில் ஆர்ச்சரி காம்படிஷனுக்காக திருட்டுத்தனமாக நீ ப்ராக்டிஸ் பண்ண வந்தே இல்லையா, அப்போவே எனக்கு ஒன்று பிடிச்சி போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி தான் நான் காதலிக்கிறேன், ஆனால் என்னோட காதலை வெளிப்படுத்தவும் என்னால் முடியாது, ஏன்னா அரச குடும்பம், யாரை திருமணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத கூட அரச குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னு இருந்ததுனால நான் எதையும் வெளிக்காட்டிக்கல அப்படின்னு சொல்கிறாரு.
இன்னொரு பக்கம் ஹீரோயினோட அன்னைக்கு கல்யாணம் இருந்தது இல்லைங்களா, இப்போ உங்களுக்கு குழந்தை வேற பிறக்க போகுது. இன்னொரு பக்கம் வந்துட்டு அந்த பிரைம் மினிஸ்டருக்கு எதிராக சில ஆதாரங்கள் இருந்தது இல்லைங்களா, அதை வச்சு இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அந்த வகையில் அவருக்கு தண்டனையும் கிடச்சிருச்சு. இதெல்லாம் நம்மளுக்கு காட்டல, எங்க நாமளை தாங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமாக நம்ம ஹீரோ போட்டிருந்த அரசரோட உடை இது எல்லாமே வந்து இடத்துல வச்சிருக்காங்க. இதுக்கப்புறம் இதெல்லாம் பாதுகாத்து வைக்கணும். வர்ற அடுத்தடுத்த சந்ததிகள் பார்த்துக்கணும் இல்லையா. அந்த உடைக்கு கீழே வந்துட்டு அந்த எழுதியிருக்காங்க, இது நம்ம ஹீரோவோட உடை, 34வது அரசர் இவர் தான் அப்படின்னு அந்த பேரெல்லாம் எழுதியிருக்கு. அந்த அரசரோட உடையை பார்க்குறப்போ எங்கேயும் நம்ம ஹீரோவோட மைண்டில் தோன்றுறது, நான் கேட்டப்போ எனக்கு மறுக்கப்பட்டது, நான் அதை பற்றின எந்த ஒரு யோசனையும் இல்லாதப்போ, ஏற்றுக்கிற மனசும் இல்லாதப்போ எனக்கு தரப்பட்டது. ஆனால் அப்போ நான் மறுக்க வேண்டிய சூழ்நிலையாக போச்சு. அதுக்கப்புறமாக மறுபடியும் அது என்கிட்ட வந்தப்போ அது எனக்கு தேவையில்லாததாக மாறிடுச்சு அப்படின்னு தான் யோசிக்கிறாரு. இப்போ நம்ம ஹீரோ ஹீரோயின் 2 பேரும் வந்து ரொம்ப நார்மலான கப்பிள்ஸ். இவர் அரசர் கிடையாது, செக்யூரிட்டிஸ் கிடையாது, எந்த கேமரா பார்த்தேன், என்ன மீடியா பார்த்தேன், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நம்ம ஹீரோ ஹீரோயின் அவங்க லைஃப்பை ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க. அதோட ஹாப்பி எண்டிங்காக இந்த ட்ராமா இங்கே முடியுதுங்க. இதுக்கப்புறமாக இந்த ட்ராமாவோட ரிவ்யூ போர்ஷன், இந்த ட்ராமாவில் எனக்கு என்ன தோணுச்சு, நான் என்ன எடுத்துக்கிட்டேன் அப்படிங்கிறது உங்ககிட்ட நான் சொல்ல போகிறேன். சிலருக்கு அந்த போர்ஷனை வந்துட்டு பார்க்க வேண்டாமே அப்படின்னு சொல்லிட்டு தோன்றவங்களும் இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க யாராவது இருந்தீங்கன்னா இதோட ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அடுத்து இதே மாதிரி ஒரு சூப்பரான ட்ராமாவில் வந்து நான் உங்களை மீட் பண்ணுறேன். பை டியர்ஸ். ஃபஸ்ட்டு வந்து ரிவ்யூ போர்ஷனுங்க. டோட்டலாக 12 எபிசோட்ஸ் இருக்கிற ட்ராமா. ஒவ்வொரு எபிசோட்ஸும் 1 hour 12 minutes அந்த மாதிரி இருக்குது. ஒரே சிட்டிங்கில் பார்க்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியாது. மஸ்ட் வாட்சான்னு கேட்டிங்கன்னா அதுவும் கிடையாது. ஏன்னா இந்த ட்ராமாவில் நிறைய லேக் இருக்குது, நிறைய மிஸ்ஸிங் பீஸ் இருக்குது. ஒரு பஸ்ஸில் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணாத ஒரு ஃபீலிங் தான் இந்த ட்ராமா முடிக்கிறப்ப எனக்கு கிடச்சிது. லவ் ரொமான்ஸை கூட என்னால் வந்து ஃபீல் பண்ண முடியல. அவங்க ஏன் லவ் பண்ணாங்க, எதுக்கு லவ் பண்ணாங்க, எப்படி இந்த லவ் ஆரம்பிச்சது அதுங்கிறது எனக்கு தெரியல. பிரைம் மினிஸ்டர் ஹீரோயினை வந்து காதலிக்கிறாங்க. அவர் அந்த காதல் வந்து எப்படி அவருக்கு அவ்வளோ ஸ்ட்ராங்காக வந்துச்சு ஹீரோயின் மேலே தெரியல. சரி, ஸ்கூல் டேஸில் பழகினப்போ அந்த காதல் வந்துடுச்சு அப்படின்னா இவர் பிரைம் மினிஸ்டர் ஆனதுக்கப்புறமாக ஸ்கூலிங்கெல்லாம் முடிச்சதுக்கப்புறமாக கூட இவ்வளோ நாட்கள் இருந்திருக்கலாம். ஏன்னா ஸ்கூலில் வந்து நம்ம பிரைம் மினிஸ்டர் வந்து நம்ம ஹீரோயினுக்கு வந்து சீனியர். பிரைம் மினிஸ்டர், ராஜமாதா, ஹீரோயின்கள்லாம் தான் வந்துட்டு ஒரே கிளாஸ்மேட்ஸு. நம்ம ஹீரோயினுக்கு வந்து இவங்க 3 பேருமே சீனியர் தான். அதுக்கப்புறம் எப்போ வேணால் ஹீரோயினுக்கு ப்ரப்போஸ் பண்ண டைம் கிடச்சிருந்தோம். அதெல்லாம் விட்டுட்டு ஹீரோவை ஒரு கான்ட்ராக்ட் மேரேஜ் பண்ணுற வரைக்கும் தான் காத்துட்டு இருந்தாரா? எனக்கு புரியல. அவர் காதலை சொல்ல விடாமல் எது தடுத்துச்சு அது எனக்கு தெரியல. பிரைம் மினிஸ்டர் கையில் வந்து ஒரு மாலை மாதிரி வச்சுருப்பார் இல்லைங்களா, அதை இவர் ஏன் வச்சுருந்தார், யார் கொடுத்தார் தெரியல. கடைசியில் அவங்க அப்பா கலரெல்லாம் வைப்பாங்க, அதுக்கான மீனிங் என்ன? அப்போ இதுக்கப்புறமாக இவர் நிறைய தப்பு பண்ண போகிறாரு, அதனால் இந்த மாலையை அவர் வச்சுக்க மாட்டாருங்கிறது அர்த்தமா? சரி, அவங்க அப்பா கொடுத்தார் அப்படின்னா எந்த மாதிரி சுச்சுவேஷனில் கொடுத்தார் அது தெரியல. சரி, நம்ம ஹீரோவோட அண்ணன் அரசர், அவர் ஏன் தன்னோட அரச பதவியை தன் தம்பியான ஹீரோக்கு கொடுக்கணும்? அப்படி எதுக்காக அப்படி ஒரு ஆர்டர் அவர் எழுதணும் தெரியல. அதுக்கான காரணம் என்ன தெரியல. சரி, அதை பார்த்துட்டு குயின் வருவாங்க, அதாவது அவங்க ஒய்ஃப் வருவாங்க, இதெல்லாம் வந்து நீங்கள் பண்ணாதீங்க, அரச பதவி இல்லாமல் வாழ்கிறதுக்கு சாகலாம், நம்ம பையனுக்கு நீங்கள் பண்ணுற துரோகம், நம்ம பையன் தான் அடுத்த க்ரௌன் பிரின்ஸ், உங்களுக்கு அப்புறம் வந்து அரசனாக போகிறேன், இப்படி பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் அவனுக்கு பண்ணுற துரோகம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேப்பரை எரிப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த கிங்கோட சேம்பரை நெருப்பிடிச்சு எரியும். இவங்க பேப்பர் எரிச்சதுனால இந்த கிங் சேம்பர் நெருப்பிடிச்சு எரிஞ்சுதா இல்லை அதுக்கப்புறம் என்ன நடந்தது தெரியல. ஏன்னா இவங்க பேப்பர் எரிக்கிற சமயத்தில், சண்டை வர சமயத்தில் பக்கத்து ரூமில் தான் வந்துட்டு நம்ம ஹீரோவும் அந்த குட்டி பையனும் இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ அவர் ரூமுக்கே வந்துடுவார். அவரோட சேம்பருக்கு அவர் ரூமுக்கே வந்ததுக்கப்புறமாக தான் இந்த மாதிரி கிங்கோட சேம்பர் நெருப்பிடிச்சு எரியுது அப்படிங்கிற நியூஸே அவருக்கு கிடைக்கும். அப்போ இடப்பட்ட கேப்பில் யார் நெருப்பு வச்சது? கிங்கோட சேம்பருக்கு பக்கத்தில் தான் வந்துட்டு நம்ம ஹீரோவும் குட்டி பையனும் வந்து விளாண்டுருந்தாங்க அப்படின்னா அப்போ நெருப்பிடிச்சது அவங்க 2 பேருக்கும் பாதிப்பு ஏற்பட்டிருக்கும். ஸோ ராஜமாதா சண்டை போட்டு போனதுக்கப்புறமா அது நெருப்பிடிச்சிருக்கு அப்படின்னா இவ்வளோ கேப் இருந்திருக்கு. அப்போ யார் பண்ணா தெரியல. சரி, அப்போது அந்த எரிஞ்ச சேம்பர்லேருந்து நம்ம ஹீரோக்கு எப்படி கடைசி அரசர் எழுதுனது, எனக்கு இந்த அரியணை வேண்டாம், நான் என் தம்பி அண்ணா வந்து கிராண்ட் பிரின்ஸுக்கு இதை விட்டு கொடுக்குறேன் அப்படின்னு எழுதுனது கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே எரிஞ்சு போன பீஸாக எப்படி நம்ம ஹீரோக்கு கிடச்சிச்சு தெரியல. சேம்பர் எரிஞ்சு அவங்க அண்ணனான அரசரை காப்பாற்றி வெளியே கொண்டு வரப்போ தான் நம்ம ஹீரோ திபுர்னு ஓடி வந்து பார்ப்பாரு. அப்படி இருக்கிறப்போ இந்த பீஸ் எப்படி கிடச்சிது தெரியல. நம்ம ஹீரோவோட அப்பாவுக்கு தன்னோட பெரிய பையன் மேலே இருக்கிற பாசம் ஏன் நம்ம ஹீரோ மேலே இல்லை தெரியல. ஹீரோவோட அப்பா உயிரோடு இருக்கிறப்போ க்ரௌன் பிரின்ஸாக இருக்கிறது யார்? ஹீரோவோட அண்ணா தான். அவருக்கு அப்போவே கல்யாணம் செஞ்சு வைக்கிறதுக்கான எல்லா ஏற்பாடும் பண்ணிடுவாங்க. அப்போ கோவமாக நம்ம ஹீரோ வந்து அப்படியே சட்டையை பிடிச்சி கேட்பாங்க, ஏன் இன்னும் அமைதியாக இருக்க, அப்போ எதுவும் நீ சொல்ல மாட்டல அப்படின்னு சொல்லிட்டு சட்டையை பிடிச்சி கேட்பாங்க. இதுக்காக ஹீரோ அவ்வளோ கோவப்பட்டாரு. எந்த விஷயம் தெரிஞ்சிருந்தும் நீ இன்னும் அமைதியாக இருக்க, ஏன் சொல்லாமல் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு எந்த விஷயத்துக்காக கோவப்பட்டு தன்னோட சட்டையை ஹீரோ பிடிச்சாரு தெரியல. ஹீரோட அம்மா ஒரு கார் ஆக்சிடென்ட்ல தான் இருந்திருப்பாங்க. அது ஆக்சிடென்ட்டா இல்லை பிளான் பண்ண ஏதாவது மர்டரா தெரியல. தன்னோட 2வது பையன் அரியணை ஏறிடவே கூடாது, தன்னோட மூத்த பையனுக்கு அவன் போட்டியே வந்துடவே கூடாதுன்னு எதுக்கு ஹீரோவோட அப்பா நினச்சாரு தெரியல. சரிங்க, ஹீரோவோட அண்ணா வந்து அரசர் ஆயிட்டாருங்க. ஆனால் அவர் ஏன் அந்த அரியணையை வந்து அவரால் ஏற்றுக்க முடியல? அவர் ஏன் வந்து ரொம்ப பயந்தார்? அவரோட கேரக்டர் என்ன?
அவர் ஏன் தன்னோட ராஜா அப்படிங்கிற அந்த சிம்மாசனத்தையும் பதவியும் தன்னோட தம்பியான ஹீரோக்கு விட்டு கொடுக்கணும்? அதுக்கான காரணம் என்ன? அவர் ஏன் அவ்வளோ பயந்து போனார்? என்னால் நல்ல அரசனாக இருக்க முடியல அவர் ஏன் சொன்னார்? அதுக்கான காரணம் என்ன? அதுவும் தெரியல. இந்த மாதிரி நிறைய தெரியல இருக்குது. அது கடைசி வரைக்குமே தெரியல. இவங்க இந்த ட்ராமாவை எதை வச்சு யோசிச்சு எடுத்தாங்க அதுவும் தெரியல. ஒரு காதல், இந்த புனிதமான காதல் அதை தான் காட்டுறாங்களா? அதுவும் என்னால் அங்கே ஃபீல் பண்ண முடியல. சரி, இப்போ மன்னராட்சி இருக்கு இல்லையா? இந்த மன்னராட்சியில் என்ன லேகாக இருந்தது? இந்த மன்னராட்சியில் இந்த நாடு என்ன கஷ்டப்பட்டுச்சு? மன்னர் ரொம்ப கொடுங்கோல் ஆட்சி பண்ணுறாரு, மக்களெல்லாம் பசி பட்டினி இருக்கிறாங்களா? அதுவும் கிடையாது. அப்புறம் எதுக்கு இந்த மன்னராட்சி முடிக்கணும்? அதுவும் தெரியல. இந்த மன்னர் ஆட்சினால அந்த அரண்மனைக்குள்ள அரச குடும்பத்துக்குள்ள சில ஸ்ட்ராட்டஜி சூழ்ச்சிகள் நடக்குது அப்படின்னா ஓகே, அது எல்லா நார்மல் குடும்பத்துலையுமே இருக்கும். அண்ணனை விட தம்பி அதிகமாக சம்பாதிச்சா வீட்டில் அம்மா அப்பா கிட்ட மரியாதை தம்பி மேலே தான் அதிகமாக இருக்கும், அண்ணன் கிட்ட இருக்காது. சம்பாதிக்கிற ஆள் மேலே தான் ஒரு பங்கு பாசமும் அதிகமாக இருக்கும். இது எல்லா வீட்லேயும் இப்போ வரைக்கும் நடக்கிறது தான். சரி, இதை தவிர்த்து என்ன இருக்குது? அரச குடும்பத்தில் இந்த சூழ்ச்சிகள் இருக்க தான் செய்யும். பாலிடிக்ஸ் தான். ஏன்னா அரச குடும்பம் அப்படிங்கிறது எல்லாருமே அந்த நாட்டோட ராஜாங்கத்தில் அந்த முடிவுகளில் ஈடுபட்டிருப்பாங்க. ராஜமாதா, கிரவுன் பிரின்ஸு, அரசர், கிராண்ட் பிரின்ஸு, அவங்க மனைவி இப்படின்னு சொல்லிட்டுலாம் நிறைய விஷயம் இருக்கும். மந்திரியார் இருப்பாங்க, ராணியோட அப்பா இருப்பாங்க. இது மாதிரிலாம் நடக்க தான் செய்யும். சரி, அதில் ஏதாவது ரொம்ப ரொம்ப க்ரூயலான ஒரு கொடுமை நடக்குது அப்படின்னு காட்டினாங்கன்னா அதுவும் இல்லை. ராஜமாதாவோட அப்பாவான லார்ட் இப்போ 2 வாட்டி நம்ம ஹீரோ மர்டர் பண்ண ட்ரை பண்ணாங்க. அது தப்பு தான், அதுவும் க்ரூயல் தான். ஆனால் நாம் பார்த்த ஹிஸ்டாரிக்கல் ட்ராமாஸ்லாம் இதை விடலாம் நடந்திருக்கு. அதுக்கு முன்னாடி இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இதை விட பாலிடிக்ஸ் எல்லாம் நடந்திருக்கு. இதை தவிர்த்து வேறு என்ன நடந்தது அப்படிங்கிறது நம்மளுக்கு காட்டல. நாட்டு மக்கள் பாட்டுக்கு நல்லா தான் இருக்காங்க. அவங்க பாட்டுக்கு மாடர்ன் லைஃப்பில் என்னென்ன அவங்க லைஃப்பில் என்ஜாய்மெண்ட்ஸ் இருக்கோ எல்லா சலுகைகளும் அனுபவிக்கிறாங்க. பெரிய பெரிய ஸ்கூலில் படிக்கிறாங்க. ஈவன் குட்டியரசர் படிக்கிற ஸ்கூல் அப்படிங்கிறது ஒன்றும் தனி ஸ்கூலோ இல்லை அதில் அரசு குடும்பம் மட்டும்தான் படிக்கணுமோ அந்த மாதிரி ஸ்கூலெல்லாம் கிடையாது. அங்கேயும் அரசு குடும்பங்களை சேர்ந்த பசங்க பொண்ணுங்களும் படிக்கிறாங்க. அதை தவிர்த்து பெரிய பெரிய பிஸ்னஸ் மேனோட பசங்க பொண்ணுங்களும் படிக்கிறாங்க. ஆனால் அங்கே அந்த ஏற்றத்தாழ்வு இருக்கானா? இருக்குது, அது இருக்குது. ஆனால் சரி, அதையாவது நல்லா காட்டினாங்களா? இல்லை அதுதான் பிரச்சனையான்னு கேட்டால் அதுவும் கிடையாது. என்னதான் சொல்ல வராங்க, என்னதான் காட்ட வராங்கன்னு தெரியல. சரிப்பா, ஒரு அரசனாக இருக்கிறவன், அரச குடும்பத்தில் இருக்கிறவன், இந்த கிராண்ட் பிரின்ஸ் ஹீரோ பாவம் லைஃப்பில் சந்தோஷத்தையும் அனுபவிச்சது கிடையாது. அவனுக்கு ஒரு சுதந்திரமான நார்மல் வாழ்க்கை வாழணும், மற்ற காமனர்ஸ் மாதிரி வாழணும் அப்படிங்கிறது அவன் ஆசை. அப்படின்னு பார்த்தா அதுவும் கிடையாது. ஹீரோக்கு அதுவும் கிடையாது. ஹீரோ இப்போ மன்னராட்சி முடிச்சதுக்கான காரணம் அவரோட அண்ணன் பையன் சஃபர் ஆகக்கூடாது. சரி போதும், இந்த மன்னராட்சி முடிச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக. அவங்க அண்ணன் பையன் எதுக்கு சஃபர் ஆக போகிறாங்க? எதுக்காகவும் சஃபர் ஆக போகிறது கிடையாது. ஏன்னா அவருக்கு சின்ன வயசு, 7 வயசோ 8 வயசோ தான். நான் அரசனாக இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எழுதி கொடுக்குறாரு அப்படின்னா அது அவரோட விருப்பம். அதுக்காக யாரும் ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது. நார்மல் லைஃப் தான் வாழ போகிறாங்க. யாரை காப்பாற்றுறதுக்காக, எதை காப்பாற்றுறதுக்காக இதை பண்ணார் அப்படிங்கிறது ஒன்றுமே தெரியல. இந்த குழந்தைங்க கிட்ட நம்ம ஏதாவது ஒரு பொருளையோ இல்லை பேப்பர் சிசரெல்லாம் கொடுத்தா எப்படி வெட்டி போட்டு விளையாடுவாங்களோ அப்படி விளையாண்ட மாதிரி தான் இருந்தது ட்ராமா பார்க்குறப்போ. ஆனால் ரேட்டிங் ரொம்ப ஹையாக இருக்குது. அது எப்படின்னு தெரியல. ஒருவேளை ஹீரோயினா கேஸ்ட் பண்ணியிருக்க அந்த ஆக்ட்ரஸோட அந்த வேல்யூக்காகவே இந்த ட்ராமா ஹைப் ஆயிடுச்சு அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஆக்சுவலாக ஹீரோயின் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களை எனக்கு பிடிக்கும். இவங்க நடிச்சதோ ட்ராமாவும் நம்மளோட சேனல் இருக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டிருக்கேன். ஆனால் எல்லா ட்ராமாவும் மேக்ஸிமம் எல்லா சேனல்ஸ்லையும் இருக்காது. ஹீரோயின் நடித்த ட்ராமா நம்ம சேனலில் இல்லை. ஹீரோ நடித்த ரெக்கார்ட் ஆஃப் யூத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ராமா இருக்குங்க. அதில் ஹீரோ செகண்ட் லீடாக பண்ணியிருப்பாரு. ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணப்போ அந்த ட்ராமா நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். அப்போ எனக்கு பிடிக்கும். சரி, ஹீரோயின் நடிச்சு வேறு ஏதாவது ட்ராமா நம்ம சேனல் இருக்கணும்னு சொல்லிட்டு. பட் மேக்ஸிமம் எல்லா சேனல்லையும் இருந்துரும். இது ஆன்கோயிங் ட்ராமா நான் எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தாங்க. அது ஏன் இப்படி போய் முடிச்சது அப்படிங்கிறது எனக்கு தெரியவே இல்லை. இவங்க ஹீரோயின் இவங்களுக்குன்னு ஒரு இது இருக்குது இல்லைங்களா, ஒரு ஃபேன் பேஸ் இருக்குது, ஒரு வேல்யூ இருக்குது, நிறைய ஹிட்டான ட்ராமாஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா. அதுக்காக வேணும் இந்த ட்ராமா போயிருக்கலாமே தவிர்த்து இந்த ட்ராமாவில் ஸ்ட்ராங்கான ஸ்டோரி கிடையவே கிடையாது. ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் இடையில இருக்கிற அந்த லவ் சீன்ஸு, அதுக்கப்புறம் ஒரு சில சீன்ஸ் எல்லாத்தையும் கட் பண்ணி ரீல்ஸாக நிறைய போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஷார்ட்ஸில், ரீல்ஸில் நான் பார்த்தேன். ஆனால் அது கூட அந்த அளவுக்கு அட்ராக்டிவாக இருந்த மாதிரி எனக்கு தெரியலங்க. இது எனக்கு தான் தோணுதா இல்லை உங்களுக்கும் தோணுதா அப்படிங்கிறத ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். இது என்னோட ஒப்பீனியன். ஒரு வியூவராக எனக்கு பார்க்குறப்ப இப்படி தாங்க தோணுச்சு. அதை நான் மறைக்காமல் சொல்லிட்டேன். இந்த ட்ராமா நல்லா இல்லைங்க. 1 டைம் வாட்சாக இருந்தால் கூட அது கண்டிப்பாக வர்த்து கிடையாது. இல்லை எனக்கு பயங்கரமாக போர் அடிக்குது, எனக்கு அடிக்கிற போருக்கு இந்த ட்ராமா எவ்வளோ போராக இருந்தாலும் நான் பார்ப்பேன்னு சொல்லிட்டு யாராவது இருந்தீங்கன்னா ப்ளீஸ் நீங்கள் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு ஓகேனா பார்த்துக்கோங்க. ஆனால் என்னோட ஒப்பீனியன், இந்த ட்ராமா மஸ்ட் வாட்சும் கிடையாது, ஒர்த் வாட்சும் கிடையாது. ஈவன் 1 டைம் வாட்சுக்கு கூட வர்த் கிடையாதுன்னு தான் நான் சொல்லுவேன். இந்த ட்ராமாவில் நாம் எடுத்துக்கிற விஷயம், நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா, இப்போ நீங்கள் கூட கேட்கல என்னங்க வர்த் இல்லைங்கிறீங்க, 1 டைம் வாட்சுக்கும் வர்த் இல்லைங்கிறீங்க. அப்படி இருக்கிறப்ப என்னங்க இந்த ட்ராமாவில் நீங்கள் எடுத்தீங்கன்னு கேட்டிங்கன்னா, ஒரே ஒரு டைலாக். அது ஹீரோ சொன்னது. நான் ஆசைப்பட்டப்போ இது எனக்கு கிடைக்கல, மறுக்கப்பட்டுச்சு. நான் அதை பற்றின ஞாபகமே இல்லாமல் இருந்தப்போ இது எனக்கு கொடுக்கப்பட்டுச்சு. அப்போ ஏற்றுக்கிற நிலமையில நான் இல்லை.
ஆனால் இப்போ என்கிட்ட இது கையில் இருக்குது, ஆனால் இப்போ அதை நான் விட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கேன் அப்படிங்கிற அந்த டைலாக் தான். தன்னனோட க்ரௌன் பிரின்ஸ்க்கான இந்த ட்ரெஸ் போட்டு பார்க்கணும் நம்ம ஹீரோ ஆசைப்பட்டாரா? ஹீரோட அப்பா வந்து அடித்தாங்க. அந்த உடையை வந்து போட்டு பார்க்கணுங்கிற ஆசை தான் அந்த குழந்தைக்கு இருந்தது. ஏன்னா அப்போ ஹீரோக்கு சின்ன வயசு தான், 6-7 வயசு தான் இருக்கும். இப்போ அரியணை மேலே ஆசையெல்லாம் கிடையாது, அந்த உடை நல்லா இருக்க போட்டு பார்க்கணும்னு ஆசைப்பட்டாரு. ஆனால் அப்போ அது அவருக்கு மறுக்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் அவங்க அண்ணன் அரசன் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் என்ன பிரச்சனையும் தெரியல, அவருக்கு வந்து நம்ம அரசராக இருக்க விட நம்ம தம்பிக்கு விட்டு கொடுத்துடலான்னு தோணுச்சு. அப்போது இவருக்கு வந்து அந்த ஐடியாவே இல்லை, அரசனாகணும் அப்படிங்கிற அந்த ஐடியாவே இல்லை. ஆனால் அப்போ இவருக்கு அது கிடைச்சது, அப்போ ஏற்றுக்கணும் அப்படின்னு இவருக்கு தோணவே இல்லை. அவர் அதை எதிர்பார்க்கவும் இல்லை, எதிர்பார்க்காதப்போ அவருக்கு அது அவருக்கு வந்து அந்த அரியணை வந்து கிடைச்சது. அதுக்கப்புறம் இந்த அரியணை எகெயின் இவர்கிட்டயே வந்தது. இவங்க அண்ணன் பையனை காப்பாற்றுறதுக்காகவும் அந்த பையன்கிட்ட சொல்லி எனக்கே வந்து சித்தப்பாக்கே வந்து நீ உன்னோட அரசு பதவி விட்டு கொடுக்குறேன்னு எழுதி கொடுத்துரு அப்படின்னு எல்லாம் வந்து அந்த குழந்தைகிட்ட சொல்லி எல்லாமே பண்ணார். இவர் அரசனும் ஆயிட்டாரு. ஆனால் இந்த அரச பதவி இவருக்கு வந்து தேவைப்படலை. இதை வந்து இதோட முடிச்சு வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இவர் அரசராக இருந்திருக்காரு. ஸோ இவர் கேட்டப்போ இவருக்கு மறுக்கப்பட்டது. இவர் அதன் மேலே பற்றே இல்லாமல் இருந்தப்போ இவருக்கு தானாக கிடச்சிது. கடைசியில் இவருக்கு கிடைச்சப்போ அது வேண்டாம், அத்தோட அதை முடிச்சு வைக்கணும், அது வேண்டான்னு விடுற நிலைமையில அவர் இருந்தார். ஸோ இப்படி தான் லைஃப்பும். நம்ம கேட்குறப்போ அது நம்மளுக்கு கிடைக்காது, நம்மளுக்கு அதுவாக கிடைக்கிறப்போ அது நம்மளுக்கு தேவைப்படாததான் இருக்கும். கடைசியில் ஏதோ ஒரு வகையில் நம்மளுக்கு கிடைச்சதுக்கு அப்புறமாக்க கூட அது வேண்டாம், அது இருந்தாலும் இல்லைனாலும் நம்ம லைஃப் நார்மலாக தான் போயிட்டுருக்கு, நம்மளுக்கு தேவையில்லை அப்படிங்கிற முடிவுக்கு நாமளே வந்துடுவோம் போல். இது ஒரு விஷயம் மட்டும்தாங்க இந்த கதையிலேருந்து எனக்கு தோணுச்சு. அதை தவிர்த்து எனக்கு வேறு எதுவும் தோணலைங்க. இந்த ஒரு டைலாக் மட்டும் என்னோட மண்டைக்குள்ளே அதிகமாக ஓடிட்டே இருந்தது. ஸோ இது மட்டும் தாங்க. இதை தவிர்த்து நீங்கள் தான் நோட்டீஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி அடுத்த ஒரு சூப்பரான ட்ராமாவில் வந்து நான் உங்களை மீட் பண்ணுறேன். பை டியர்ஸ்.